Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், உறவு சுரங்கம் 3 அமைப்புகளும் இணைந்து இன்றைக்கு தெய்வத்தமிழ் 63 என்றதனுடைய நிகழ்வு 42வது வாரம் இறை அருளால் தொடர்ந்து நடைபெற்று வருவது நாடறிந்த ஒரு நல்ல செய்தி. நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம். இந்த இனிய மாலை பொழுதில் இன்றைக்கு 42வது வாரமாக இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரம் நடைபெற வேண்டிய 21ஆம் தேதி நடைபெற வேண்டிய நிகழ்வும் இன்று நடைபெறுகிற நிகழ்வும் 2 நிகழ்வையும் இணைத்து இன்றைக்கு இந்த மேடையில் நாம் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அடுத்த வாரம் வெளிநாட்டு பயணம் இருப்பதால் நான் உள்ளூரில் இல்லை. அதனால் இந்த நிகழ்ச்சியை இன்னொரு இடத்தில் விட்டுவிட்டு போகிற போது நம் குழந்தையை கொண்டு போய் இன்னொருத்தர் கையில் கொடுத்து விட்டு இந்த குழந்தை இருக்கிறதா, உணவு உண்கிறதா என்று பல்வேறு வகைப்பட்ட எண்ண கவலைகளோடு அலைகடலுக்கு அப்பால் செல்ல முடியாது என்பதற்காக அந்த வாரம் நடைபெறப் போகிற நிகழ்ச்சியும் சேர்த்து இணைத்து இன்றே அந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களால் இப்பொழுது இந்த மேடை விழா தலைமையை காண இருக்கிறது. விழா தலைமையாக முது முனைவர் திருமதி வாணி அறிவாளன், உதவி பேராசிரியர், தமிழ் மொழித்துறை, தலைவர் பொறுப்பில் திருக்குறள் ஆய்வு மையம், சென்னை பல்கலைக்கழகம் என்ற ஒரு புகழ்பெற்ற பணியை ஆற்றி வரக்கூடிய பேராசிரியர் முது முனைவர் வாணி அறிவாளன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் 2 நாயன்மார்கள் பேசுபொருளாக பாடுபொருளாக வர இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக செல்வன் மு. விநாயகமூர்த்தி, முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு, சென்னை பல்கலைக்கழகம். அவர் கலிய நாயனார் புராணம் குறித்து பேச வருகிறார். வணக்கத்திற்குரிய விநாயகமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்னொரு பேச்சாளர் வர இருக்கிறார். வந்த பிறகு அவரை வரவேற்பு கொடுக்கலாம். இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருதினை பெறுவதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு தேவார இசை கலைமணி மா தாரணி ஓதுவார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இன்னொரு ஓதுவார் அவர்கள் திருமுறை அருட்செல்வி பார்க்கவி கமலக்கண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து பிறகு இணைந்து கொள்வார்கள். இன்னொரு பேச்சாளர் செல்வன் மௌலீஸ்வரன் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இணைய இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர் கலிக்கம்ம நாயனார் குறித்து நமக்கு பேச இருக்கிறார். இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக வணக்கத்திற்குரிய தேவார இசை கலைமணி மா தாரணி ஓதுவார் அவர்கள் இறைவணக்கம் பாடி நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார்கள். அனைவரும் அமர்ந்தே இறைவணக்கத்தை செவி மடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சிற்றம்பலம். நால்வர் பொற்றாலே முயிர் துணையே, நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே, ஆளாய அன்பு செய்வோம் மட நெஞ்சே, அரநாமம் கீழாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா தீரம் மருளி, கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானே. நங்கடம்பனை
பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். இன்று நம்முடைய நிகழ்வுக்கு விழா தலைமை ஏற்பதற்காக அரங்கம் வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை முது முனைவர் திருமதி வாணி அறிவாளன் அவர்கள், உதவி பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகம். நாங்களெல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இளமையான பேராசிரியர் திருமதி வாணி அறிவாளன் அவர்கள். அவருடைய மாணவ பருவத்திலிருந்து நான் அவர்களை நன்கு அறிவேன். அவருடைய தன்விவர குறிப்பை படித்தபோது இவ்வளவு பெரிய பணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியால் எப்படி இவ்வளவு எளிமையாக இருக்க முடிகிறது என்பது முதலில் நமக்கு வரக்கூடிய ஒரு ஆச்சரியம். அடுத்த ஆச்சரியம், அவங்க தன்விவர குறிப்பே ஒரு எம்ஃபில் தீசிஸ் மாதிரி இருக்குது. அவரிடத்தில் படிக்க வருகிற பிள்ளைகளுக்கே எம்ஃபில் பட்டப்படிப்புக்காக ஏதாவது ஒரு தலைப்பு தேவைப்பட்டால் நாம் திருமதி வாணி அறிவாளன் அவர்களின் தன்விவர குறிப்பு ஒரு ஆய்வு அப்படின்னு கொடுக்கலாம். அதுபோல் ஒரு ஹெவி ப்ரொஃபைல், ஒரு சிறந்த தன்விவர குறிப்பு. அவங்களுடைய கல்வி தகுதி என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் முது முனைவர் என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டத்தை பெற்ற ஒரு கல்வியாளர். இளம் தமிழ் அறிஞர்களுக்கான தேசிய விருதினை 2009, 2010 அந்த ஆண்டு இளம் தமிழ் அறிஞருக்கான ஜனாதிபதி விருதினை பெற்ற பேராசிரியர் பெருந்தகை. செவ்வியல் ஆய்வு பங்களிப்புக்காக செம்மொழி நடுவண் நிறுவனத்தால் வழங்கப்பெறும் விருது மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியிடமிருந்து 9/10/2013 அன்று இந்த விருதினை அவர்கள் பெற்றது தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய மதிப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். மாநில அரசு விருதுகள்: தமிழ்நாடு அரசின் இளம் ஆய்வியர் அறிஞர் விருது 2018 ஆண்டு, தமிழக அரசு தமிழ்வளர்ச்சித்துறையின் சிறந்த நூல் பரிசு 2015 ஆண்டு, முல்லை மண் மக்கள் இலக்கியம், தமிழக அரசு தமிழ்வளர்ச்சித்துறையின் சிறந்த நூல் பரிசு 2010 ஆண்டு, 2020 ஆண்டு, பாலைத்திணை மரபு கட்டுரை படைப்பும் அகநானூற்று கட்டமைப்பும் என்ற நூலுக்காக 3 முறை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதினை பெற்ற பேராசிரியர் பெருந்தகை. இவருடைய ஆய்வு தகுதிகள்: முனைவர் பட்ட ஆய்வு, PhD, ஆய்வுக்களம், தொல்காப்பிய முழுநேர ஆய்வு மாணவி, நெறியாளர் பேராசிரியர் ச. வளவன், பச்சையப்பன் கல்லூரி. அவரிடத்திலே அவர் இந்த ஆய்வு பணியை செம்மையான முறையிலே செய்த பெருந்தகை. இவர் எழுதிய நூல்கள் 13 நூல்கள்: சங்க இலக்கிய தேடல் 2009 ஆண்டு, வீரம் விளைந்த நிலம் 2010 ஆண்டு, கரூர் இசை சங்கமும் திருக்குறள் பேரவையும் இணைந்து நடத்திய போட்டியில் 3ஆம் பரிசை பெற்றது இவருடைய படைப்பு. முதற் பரிசை பெற்ற நூல் செந்தமிழ் அந்தனார் இரா இளங்குமரனாரின் நூல் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுநோக்கில் பழம்பாக்கள் 2012 ஆண்டு, முல்லை நில மக்களை குறித்து மண் மக்கள் இலக்கியம் 2015 ஆண்டு. இவையெல்லாம் இவருடைய படைப்புகளுடைய ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கம் என்று சொல்லலாம். சங்க இலக்கிய ஐயங்களும் தெளிவுகளும் 2016 ஆண்டு, புறத்திணை சிந்தனைகள் 2017 ஆண்டு, பாலைத்திணை மரபுகளை குறித்த இவருடைய ஆய்வு 2019 ஆண்டு என்று ஒரு ஆண்டு கூட அவர் ஆய்வு பணியையோ களப்பணியையோ விட்டு வைக்கவே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பணியை அப்படி தொடர்ந்து செய்த வண்ணமாக இருக்கிறார். தமிழ்வளர்ச்சித்துறையின் 2020 ஆண்டுக்கான சிறந்த நூற்பரிசினை அவர் பெற்றது சிறப்புக்குரியது. பதிப்பித்த கருத்தரங்க நூல்கள் 8 நூல்களை பதிப்பித்திருக்கிறார். கருத்து, துளிர், வைரம், மயில் ஆகியவை அந்த தொகுப்புகளுடைய அழகிய பெயர்கள். பன்முக ஆய்வுக் களங்கள், திராவிட மொழிகளின் நாடக இலக்கியங்கள், வளர்தமிழ் மன்றம், பன்னாட்டு கருத்தரங்கம், பேராசிரியர் இலக்குவனார் 50ஆம் நினைவாண்டு சிறப்பு கருத்தரங்க தொகுதி என்று அவருடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. எல்லை மீறிய பட்டியலாக இந்த தன்விவர குறிப்பு இருக்கிறது. இவ்வளவு பெருமையும் புகழும் உடைய ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் பெருந்தகை சென்னை பல்கலைக்கழக திருக்குறள் ஆய்வு மையத்தின் பொறுப்பு தலைவராக பொறுப்பேற்று இதுவரை நடத்தியுள்ள நிகழ்வுகள் தமிழ் கூறும் நல்லுலகம் கண்டு வியந்த வண்ணமாக இருக்கிறது.
ஒரு பெண் கையில் ஆளுமை பகுதியை கொடுத்து விட்டால் இந்த ஆளுமை பண்பையும் இந்த ஆளுமை தகுதியையும் நினைத்து ஆண்களே இப்பொழுதெல்லாம் சற்று ஒதுங்கி நிற்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் தன்னிகர் இல்லாத ஆளுமையுடைய கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறார்கள். இவர் செய்திருக்கக்கூடிய கருத்தரங்கின் தொகுப்புகள் எல்லாமே ஆய்வியல் களங்கள், ஆய்வு எல்லைகள் என்று விரிந்து கொண்டே போகிறது. இதழாசிரியர் குழு உறுப்பினராக நவீன தமிழாய்வு பன்னாட்டு பன்முக தமிழ் காலாண்டு இதழ், இது ISSN தகுதி பெற்ற ஒரு காலாண்டு. காவியா தமிழ், அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ் அதை கூட விட்டு வைக்கவில்லை. இப்பொழுதெல்லாம் புக் லேர்னிங் என்று நூல் முகம் பன்முகமாக வளர்ந்து விட்டது. இப்பொழுதெல்லாம் ஒருவருக்கொருவர் முகம் பார்க்கிறாரோ இல்லையோ எல்லோரும் ஃபேஸ்புக் பார்க்கிறார்கள். வாழ்க்கையே ஃபேஸ்புக்கிலே தொடங்கி ஃபேஸ்புக்கிலே நிறைவு பெற்றுவிடும் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இணைய வழி நிகழ்த்திய பொழிவுகள் 25 பொழிவுகள் இணைய வழியிலே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அறக்கட்டளை பொழிவுகள் 15 நிகழ்த்தியிருக்கிறார்கள். வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு இவர் ஒரு வகையில் நெருங்கிய உறவினர். எப்படி என்றால் இணைய வழி கருத்தரங்கு நடத்துவதில் இணைய வழி கருத்தரங்குக்கு இவர் நெருங்கிய உறவினர். தமிழ் ஆய்விதழ்களில் எழுதிய கட்டுரைகள் 55 கட்டுரைகள் தமிழ் ஆய்விதழ் கட்டுரைகள். கருத்தரங்குகளில் வாசிக்கப்பெற்ற கட்டுரைகள் 83 கட்டுரைகள். நான் சொன்னேன், உங்கள் தன்விவர குறிப்பை நீங்கள் சுருக்கமாக அனுப்புங்கள் என்று சொன்னேன். இந்த சுருக்கமான குறிப்பே 9 பக்கம் இருக்கிறது. நான் படித்தது ஒரு 6 பக்கங்கள் தான் படித்திருக்கிறேன். நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இவருடைய தன்விவர குறிப்பையே ஒரு எம்ஃபில் ஆய்வு களமாக எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேராசிரியர் பெருந்தகை இன்றைக்கு நம் அரங்கம் வந்திருப்பது மனதிற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. வணக்கத்திற்குரிய திருமதி வாசுகி கண்ணப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர், மிக பெரும் தமிழறிஞர் பேராசிரியர் திரு காப்பா அரவாணன் அவருடைய மருமகள். இவர்கள் தொடக்க காலத்தில் இளங்கலை படிக்கிற பொழுதே பல்கலைக்கழக வளாகத்தில் இவர் பேராசிரியராக வர வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கனவு அவர்கள் இல்லத்திலே இருந்தது. மருமகளின் கனவை நினைவாக்கிய மாமனார். இப்படிப்பட்ட விசித்திரமான உறவுகள்லாம் கூட நம்ம நாட்டில் இருந்து தான் இருக்காங்க, தமிழகத்தில் இருக்காங்க இல்லைங்களா? அதிலும் சிறப்பு பேராசிரியர் வாணி அறிவாளனுடைய மாமியார் ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் திருமதி தாயம்மாள் அரவாணன். சமீபத்தில் இவருடைய படைப்புகள், அரவாணன் படைப்புகள் முழுமையும் தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியது. 10 லட்சம் ரூபாய் அந்த அமைப்பை கொடுத்து நாட்டுடைமையாக்கினார்கள். திருமதி தாயம்மாள் அரவாணன் அவர்களை நாங்கள் மிக அரிய முறையிலே பாராட்டியிருக்கிறோம். அறிவாளன் அவர்கள் உடைய வாழ்க்கை துணைவர், நம்முடைய பேராசிரியர் அரவாணன் அவருடைய மகன். அந்த குடும்பத்திலே பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள் தமிழ்கூறும் நல்லுலகில் அந்த இலக்கிய வட்டத்தில் ஒரு முழு நிலவாக அவர் பரிணமிக்கிறார் என்று சொன்னால், மாமனார் மாமியார் கணவர் எல்லோரும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் தானமாக கொடுத்து விட்டார்கள். ஆக பல்கலைக்கழகம் பெற்ற வரம் இந்த பேராசிரியருடைய வாழ்க்கை அணுகுமுறை என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மறுபக்கம். அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் இன்றைக்கு விழா தலைமை தாங்கி நம்முடைய தெய்வத்தமிழ் 63 நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறார். செவிகளை திறந்து வையுங்கள், பேராசிரியர் அவர்களுடைய தலைமை உரை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சொன்ன உடனே முன்னாடிலாம் மைசூர் பாக்கு தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இலக்கிய நிகழ்ச்சிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. இளையோரை செவ்விலக்கியங்களை வாசிக்க செய்யும் நோக்கிலும் அனைவரையும் மீண்டும் மீண்டும் செவ்விலக்கியங்களை வாசித்தும் கேட்டும் துய்க்கும் வகையிலும் தொடர்ந்து செவ்விலக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறது. செவ்விலக்கிய இலக்கியங்களை இவ்வாறு நிகழ்த்துவதற்கு இந்த உயரிய நோக்கத்திற்கு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் இந்த உயரிய நோக்கத்திற்கு அருமையாக
உதவி வருபவர் நம் உலகநாயகி அம்மா. அழகாக விழாக்களை கட்டமைத்து சீரிய முறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், அனைத்திற்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்திய இவர் இப்போது தெய்வத்தமிழ் நாயன்மார்கள் குறித்த இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இது 42வது வாரம். இத்தகைய உயரிய நோக்கோடு இந்த செவ்விலக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும், அருமையாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் உலகநாயகி அம்மா அவர்களுக்கும் தமிழ் உலகம் நன்றி கடன்பட்டிருக்கிறது. இன்று என்ன நாள்? உலக காதலர் தினம் இல்லை? அது ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்காங்க, உடனே முகத்தில் அப்படியே ஒரு பிரகாசம். காதல் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எல்லா மொழியிலையும் ஒரே பொருள் தான், ஒரே ஒரு பொருள் தான். ஆணும் பெண்ணும் ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் அன்பு, இந்த ஒரு பொருள் தான். ஆனால் தமிழில் காதல்னா எத்தனை பொருள், எத்தனை வகையில் இல்லையா? ஆணும் பெண்ணும் கொள்ளும் காதலுக்கு அகப்பொருள் இலக்கணமே வகுத்தவர்கள் நாம். அந்த காதல் நமக்கு தெரியும். காதல் என்பதற்கு தமிழில் அன்பு, கருணை, அருள் என பல பொருள் உண்டு. பல பொருள் மட்டுமல்ல, அதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த சான்றோர்களை, வரலாற்றை கொண்டது நம் தமிழ், நம் தமிழ் சமூகம். அகப்பொருள் இலக்கணம் வகுக்கும் அளவுக்கு அகமென்றால் தமிழென்றும் தமிழென்றால் அகமென்றும் கூறும் அளவுக்கு அகத்தை பாடி திளைத்த அந்த காலகட்டத்திலேயே முல்லை கொடியின் மேல் கருணை, மயிலின் மேல் கருணை இல்லையா? உலக உயிர்கள் அனைத்திடத்தும் அன்பு, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரியம், எத்தனை எத்தனை வகைகளில் அன்பு. இப்படி நம் தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதும் அன்பு 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 ஒன்றுதான். பக்தி இலக்கியம், பக்தி என்றாலும் அன்புதான். பத்திமை, பத்தி கொள்வது, இறைவனை பத்தி கொள்வது. ஆக இறைவனை பத்தி கொள்ளும் இந்த அன்புக்கும் பரிபாடல் தொடங்கி, பரிபாடல் சிலப்பதிகாரம் தொடங்கி பக்தி இலக்கியம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் என பக்தி இலக்கியம் ஆகட்டும், இன்று வரை திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம். கந்தகுரு கவசம் என்ன சொல்லுது? அன்பே சத்தியம், அன்பே நித்தியம், அன்பே அனைத்தும் என அன்பை போதிக்கும் நம் பக்தி இலக்கியங்கள். இறைவன் மீது கொண்டு அடியார்கள் பாடிய காதல் பக்தி இலக்கியங்கள் என்று நாம் கூறினாலும், அந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நமக்கு போதிப்பது 2 கருத்துக்களை மட்டும் இந்த அவையில் நான் சொல்லிட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். அன்பு பற்றி தான் நம்ம இப்போ இன்னைக்கு உலக காதலர் தினம்னு அன்பில் ஆரம்பித்தோம் இல்லையா? 63 நாயன்மார்கள்னாலே இது நமக்கு எந்த ஒரு ஐயமும் வேண்டாம். சேக்கிழார் பெரிய புராணம் இல்லைங்களா? சேக்கிழார் அப்பரை இப்படி அறிமுகம் செய்கிறார். எப்படி? இடையரா பேரன்பும், அன்பு இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவெளியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிகளையே தொழும் நெஞ்சமும். இடையரா பேரன்பு கொண்ட அந்த அப்பர் கொண்ட மற்றொரு செயல் நடையரா துறவு. நடையரா துறவும் வாகீச பெருமான்தன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும். இப்படிப்பட்ட அப்பரை நம் முன் காட்சிப்படுத்தி துதித்து வாழ்வாம் என்று கூறும்
சேக்கிழார் பாடலில் அப்பரை முதலில் கூறுவது இடையரா பேரன்பு. இடையரா பேரன்பை மனதிற்கொண்டு வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். இடையரா பேரன்புடன் வாழ்ந்து எடுத்துக்காட்டாக திகழ்ந்து இடையரா அன்பை போதித்தவர்கள் நாயன்மார்கள். இந்த பாட்டில் ஒரு தொடர் நான் கட்டாயம் மாணவர்களுக்காக சொல்லியே ஆகணும். இடையரா அன்பு தெரியும், இடைவிடாத அன்பு. நம்மளை கோவப்படுத்துவாங்க, வெறுப்பேற்றுவாங்க, ரொம்ப துன்பத்தை கொடுப்பாங்க. எந்த நேரத்திலையும் நமக்கு அன்பு மாறக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு இடையரா அன்பு. படையரா திருக்கரம் நமக்கு புரியுது. உழவாரம் தாங்கிய அந்த படையரா திருக்கரம். அதில் அறான்னா என்ன? படையரா திருக்கரம். கையில் அந்த சின்ன மண்வெட்டி போன்ற அந்த கருவியை கொண்டு எப்போதும் கோவில் சுற்றுகளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும் அந்த திருக்கரம், படையரா திருக்கரம். இந்த மூணாவது ஒரு தொடர் வருது பாருங்க, நடையரா பெருந்துறவு. அது என்ன நடையரா பெருந்துறவு? இது ரொம்ப பொருள் நுட்பமுடைய தொடர். போயிட்டே இருக்கணும். துறவு, நாயன்மார்கள் கொண்ட துறவு நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படிப்பட்ட துறவாக அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை அழகாக இலக்கணப்படுத்தும் தொடர் இது. நடையரா பெருந்துறவு. அந்த துறவு வாழ்க்கையில் எந்த ஊரிலும் சில நாட்களுக்கு மேல், ஏன் ஒரு நாளுக்கு மேல் கூட தங்கிவிடக்கூடாது என்பதுதான் நடையரா பெருந்துறவு. தங்கினால் பற்று வந்து விடுமாம், அந்த ஊரின் மீது, அந்த ஊர் மக்களின் மீது பற்று வந்து விடுமாம். அப்படிப்பட்ட சிறு பற்று கூட இல்லாத துறவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். நடையரா பெருந்துறவு. அவருடைய பாடல்கள், வாகீசர்தம் ஞான பாடலை எவ்வளவு அழகாக கூறுகிறார் தொடரில். தொடையரா செவ்வாய், யாப்பிலக்கணம் மாறாத அழகான ஞான பாடல்களை பாடியவர்கள் நாயன்மார்கள். இப்படிப்பட்ட நாயன்மார்களுக்கான இந்த நிகழ்வில் நாயன்மார்கள் வழி 2 கருத்துக்களை மட்டும் கூற விளைகிறேன். இப்படிப்பட்ட இடையரா பேரன்பை உடைய நாயன்மார், ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அப்பரின் வாழ்வு நாயன்மார் அனைவரின் வாழ்வுக்கும் எடுத்துக்காட்டு. இப்படி இடையரா பேரன்புடன் திகழ்ந்த அப்பர்தான் கூறினார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இந்த ரெண்டு துருவங்கள், அன்பு இடையரா பேரன்போடு இரு, ஆனால் இன்னொன்று எப்படி இருக்கணும்? அச்சப்படாத. யமனுக்கே அஞ்சலைன்னா அப்புறம் வேற யாருக்கு அஞ்சணும்? இல்லையா? உயிர் மேலே அச்சம் இல்லைன்னு அதுக்கப்புறம் எதுக்கும் அஞ்ச வேண்டாம். அப்புறம் அரசன் என்ன, எந்த ஒரு இதுவும் நமக்கு அச்சம் வரக்கூடாதுங்கிறத அருமையாக உணர்த்தியவர் அப்பர். அப்பர் மட்டுமல்ல, நாயன்மார்கள் அனைவரும். ஆக இடையரா அன்பும் வேண்டும், அச்சமற்ற உள்ளமும் வேண்டும் என்பது அவர்கள்தம் வாழ்வு நமக்கு போதிக்கும் கருத்து. அச்சமற்ற சமூகம் உலகத்தில் அப்படி உயரத்தை தொடும். ஒரு சமூகத்தில் எதுக்கும் அச்சம் இல்லை அப்படின்னாலே, அச்சம்ங்கிறது என்னது? ஆசையினால் வரக்கூடியது. பற்று, அறியாமை, ஆசை, இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? பயம் இல்லாமல் இரு, அவ்வளோதான். அச்சம் இருக்கக்கூடாது. அச்சத்தை விட்டுட்டேன்னா மற்றதெல்லாம் தன்னால் போயிடும். அச்சமற்ற சமூகத்திற்கு அடிகோலியவர்கள் நாயன்மார்கள். ஆக இடையரா பேரன்புடன் திகழவும் அச்சமற்ற சமூகத்திற்கும் அடிகோலிய நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் பற்றிய வாழ்வியலையும் நாம் அறிவோம். இந்த நாயன்மார்கள் செய்த தொண்டு நாம் பொதுவாக கூறுவது என்ன? சமணத்தை எதிர்த்து சைவத்தை மீட்டவர்கள், இல்லையா? இல்லை, அது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை. நம் தமிழ் சான்றோர்கள் ஆழ்ந்த அறிவுடையவர்கள். அந்த இலக்கியங்களை மாறி மாறி வாசிக்கணுங்கிறது, இலக்கியங்களை அந்த பாடல்களை வெறுமனை மனப்பாடம் பண்ணுறதோ வாசித்து மேடைகளில் நம்ம பேசுகிறதோ இல்லை.
அவங்க பாடிய அந்த பாடலின் பயன், அடி ஆழம், பொருள் நுட்பம் உணர்ந்து தூய்க்க வேண்டும். நாயன்மார்களுடைய நோக்கம் சைவ மீட்பு மட்டுமல்ல, சமணமும் பௌத்தமும் பிற சமயங்கள் உள்நுழைகின்றன. தமிழினத்தில், தமிழ் சமூகத்தில் உள்நுழைகின்றன. நம் பண்பாடு மாறுகிறது. பண்பாட்டு படையெடுப்புகள் சமயங்கள் வழியாக நிகழ்கின்றன. பண்பாடு மாறுகிறது, கலாச்சாரம் மாறுகிறது, மக்களிடையே குழப்பம் நிலவுகிறது, தமிழுக்கே உரிய அடையாளங்கள் பல மாறுகின்றன. இந்த சூழலில் நாயன்மார்கள் அறிவார்ந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டு சைவ மீட்பு என மேம்போக்காக நாம் கூறினாலும் அவர்கள் செய்தது மூவகை மீட்பு. தமிழ் மீட்பு, தமிழ் சமூகத்துக்கு அடையாளத்தை தருவது தமிழ் மொழிதான். நமக்கு அடையாளம். அந்த மொழியை முதலில் மீட்டெடுக்க வேண்டும், வடமொழி கலப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என முதலில் அவர்கள் மிக அருமையாக தமிழ் மீட்பை மனதிற்கொண்டனர். தமிழ் மீட்பு, சைவ மீட்பு, அடுத்தது சமூக மீட்பு. என்ன சமூக மீட்பு? சாதிகளால் துண்டு துண்டுகளாக கிடந்த சமூகத்தை மீட்டெடுப்பது. சாதியத்தை ஒழித்தனர். எப்படிப்பட்ட ஒரு அருமையான தொலைநோக்கு பார்வை! தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடாதவை என்ன என்ன என்பதை அறிந்து அனைத்தையும் மீட்டெடுத்த பெரும் மகான் அப்பர் உள்ளிட்ட நாயன்மார்கள் அனைவரும். ஆக நாம் பக்தி இலக்கியங்களை வெறும் இறைவன் மீது கொண்டு பக்தியுடன் பாடிய நாயன்மார்கள் பாடல்களாக மட்டும் பார்க்காமல் அந்த கால சமூக சூழலையும் உள்வாங்கி நாயன்மார்களின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டு நாம் இலக்கியத்தை வாசிக்கும் போது அந்த இலக்கியத்தின் பயன் அடைய முடியும். ஆக நாயன்மார்கள் வழியாக இன்று நான் உங்களுக்கு கூறியது 2 கருத்துகள். இடையரா பேரன்பும் வேண்டும், அச்சமற்றும் திகழ வேண்டும். அதுபோன்று அந்த இலக்கியங்கள் நமக்கு கற்பிப்பது சைவ மீட்பை மட்டுமல்ல, சைவ மீட்பு சூழலில் மட்டும் அவர்கள் நாயன்மார்கள் களத்தில் நின்று போராடவில்லை. தமிழ் மீட்புக்காகவும் சைவ மீட்புக்காகவும் சமூக மீட்புக்காகவும் போராடியவர்கள். இதை நாம் மனதிற்கொண்டு நாயன்மார்களின் பாடல்களை மீண்டும் மீண்டும் வாசித்து துய்த்து பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். பல்கலைக்கழக பேராசிரியர் என்று அவங்களுடைய மொழியினுடைய அணுகுமுறை, பேச்சின் வெளிப்பாடு, சொற்களின் உச்சரிப்பு, சொல்ல வந்த கருத்தில் தயக்கமில்லா குறிக்கோள் திறன், இவையெல்லாம் இருந்தால் பல்கலைக்கழக வளாகத்தில் பணிபுரியலாம். அதற்கு பேராசிரியர் வாணி அறிவாளன் ஒரு மாபெரும் சான்று. எல்லோரும் உங்கள் தொலைபேசியை கொஞ்சம் நினைவிழந்த நிலையில் வைங்க. விழா நடத்துவது என்பது மாபெரும் போராட்டம் மிகுந்த ஒரு கலை. அதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். பல முறை நான் சொல்லியிருக்கேன், உங்கள் தொலைபேசியெல்லாம் கொஞ்சம் அணைச்சி அமைதியாக வைங்க. இந்த நிகழ்வு 2 மணி நேரம் நிகழ்வு தான். 6 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிச்சிடும். இந்த 2 மணி நேரம் உங்கள் உடலுக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் ஒரு தெய்வீக கலையை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நீங்கள் உங்கள் உடலுக்கு தாருங்கள் என்று நான் மிக மிக பணிவன்போடு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு பேராசிரியரை பல்கலைக்கழக பணியிலிருந்து காலை 10 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை தமிழ் துறையில் பணியாற்றுகிற பேராசிரியர் 5:45 மணிக்கு அவங்களே செல்ஃப் டிரைவிங் கார் ஓட்டி அவங்க காரை பார்க் பண்ணி இந்த அரங்கத்துக்கு வருவதற்குள்ளேயே ஒரு நாயன்மார் பட்ட பெரும்பாடை அவர்கள் பட்டு இருக்கிறார்கள். இது ஏனோ உங்களுக்கு புரியவே மாட்டேன்து. ஆக அந்த 2 மணி நேரம் உங்கள் தொலைபேசியை கொஞ்சம் அமைதியாக வைங்க. இப்போ அந்த தொலைபேசி ஒலிப்பதால் உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வரப்போகிறது இல்லை. அப்படி வந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பலனும் அதில் இல்லை. அதை எதுக்கு வச்சுக்கிட்டு இப்படி ஊடாடிட்டு இருக்கீங்க? அதை கொஞ்சம் அமைதியாக வச்சுட்டு உங்கள் உடலையும் உள்ளத்தையும் தயவுசெய்து தானமாக தாருங்கள். பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களுடைய பேச்சை உங்கள் இல்லத்துக்கு போய் இன்னொரு முறை மீண்டும் அதை அசைபோட்டு பாருங்கள்.
இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அறிவினை ஒரு பெண் பெறுவதற்கு எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் இல்லைங்களா? அந்த உழைப்பு தான் இன்றைக்கி வந்து ப்ரெசன்டேஷனாக உங்கள் முன்னால் வருது. 10 நிமிடம் பேசுவதற்கு 15 நாள் ப்ரிப்பேர் பண்ணணும். 1 மணி நேரம் பேசுகிறதுக்கு 5 நாள் ப்ரிப்பேர் பண்ணணும். 2 மணி நேரம் பேசுகிறதுக்கு இன்விடேஷன் பார்க்கலாம் கூட பரவாயில்ல, அங்கே வந்து பேசிக்கலாம். இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் பிஏட்ட கேட்கலாம் என்ன விழா பண்ணு. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க தெய்வீக கலை. தெய்வீகத்துக்கு உடலையும் உள்ளத்தையும் அர்ப்பணிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்பொழுது அடுத்ததாக நாம் இன்றைக்கு 2 பெண் ஓதுவார்களை பாராட்ட இருக்கிறோம். நம்முடைய வணக்கத்துக்குரிய பார்கவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருமுறை அருட்செல்வி பார்கவி கமலக்கண்ணன் அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் பாடி அங்கே ஓதுவாராக பணியாற்றுகிறார்கள். அடுத்ததாக தேவார இசை கலைமணி மா தாரணி ஓதுவார், அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில், வில்லிவாக்கம், சென்னை. ஆலயத்துக்குள் பெண்கள் வரக்கூடாது என்று சொன்ன காலம் போய் இன்றைக்கு ஆலயத்துக்குள் இருக்கும் சிவனுக்கு ஓதுவாராகவே பணியாற்றுகிறார்கள் பெண்கள். உங்கள் கரவொலியெல்லாம் பத்தாது. அதாவது ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னால் கருவறைக்குள் தமிழ் வரக்கூடாது என்று போராடிய காலம், அதற்கு பிறகு இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற விளம்பர பலகை தொங்கிய காலம், இப்பொழுது தமிழே அர்ச்சனையாக, தமிழே அர்ச்சனை, அர்ச்சனையே நம் பாட்டு என்று சொல்கிற வகையிலே இன்றைக்கு கருவறைக்குள் இருக்கும் இறைவனுக்கு கருப்பொருளாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது நெஞ்சம் சற்று நிமிர்ந்துதான் இருக்கிறது. நண்பர்களே, ஒவ்வொரு ஓதுவார்களுடைய தெய்வ திருப்பணியையும் கண்டு நாம் அதிசயித்து போகிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளியம்பாளையத்தில் மருதாச்சலம் தமிழ் மணி தம்பதியின் 2வது மகளாக சிவதாரணி ஓதுவார் பிறந்தார். சிறுவயதில் அவங்க பணிக்கு வெளியே பாருங்கள், மேளதாளம்லாம் நடக்குது. நாம் ஏற்பாடு செய்யணும், அவங்க பண்ணிட்டாங்க. ஆக நாம் பணியை செய்தால் போதும், பக்கவாதியம் தானே வரும் இல்லைங்களா? பக்கவாதியம் தானே வருது பாருங்க. திரு சிவதாரணி ஓதுவார் அவர்கள் பிறந்தார். சிறு வயதிலேயே சிவாலய வழிபாட்டில் ஆர்வமுடையவர். பெற்றோரின் சீரிய முயற்சியால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் தேவார இசைக்கலைமணி பட்டயப்படிப்பு படித்து குருஞான சம்பந்தர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் தேவார ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தார். இவர் திருஞான பாலச்சந்தர் ஓதுவார் அவர்களிடம் பயின்றவர். பயிலும் காலத்திலேயே சிதம்பரம் ஆதிமூலர் சந்நிதியில் ஓதுவாராக தேவார பாடல் பாடி வந்திருக்கிறார். மேலும் கும்பாபிஷேகம், யாகசாலைகளில் சென்றும் பாடி வந்திருக்கிறார். ஆசிரியரின் வழிகாட்டுதலின் பேரில் அருகில் உள்ள சிவாலயங்களில் திருவிழாக்களில் சென்று இறைவனை பாடுவதை தம்முடைய தொண்டாக செய்து ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார். இறைவனின் கருணையாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலாலும் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் தமிழக அரசால் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓதுவார் பணி இவருக்கு கிடைத்தது. கரவொலி. இப்பெரிய அற்புத பணியில் தன்னை அர்ப்பணித்து செயற்கரிய செயல்கள் ஆற்றி வருகிறார் நம்முடைய வணக்கத்திற்குரிய தாரணி ஓதுவார் அவர்கள். பெயர் பாருங்கள் எப்படி அமைது இல்லையா? இந்த உலகத்திற்கு இந்த பெண்மணி இறைவனை பாடி இவர் பாடல்களால் அணி செய்ய வேண்டும் என்றே இப்படிப்பட்ட பெயரை பெற்றோர்கள் சூடியிருக்கிறார்கள் பாருங்கள். சில பேர் வாழ்க்கையில் பெயர் பொருத்தத்தோடு வாழ்வது உண்டு. அதுபோல் தாரணி அவர்கள் பெயர் பொருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உறவு சுரங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன் பெருமையோடு இந்த இனிய பொன்மாலை பொழுதில் தெய்வத்தமிழ் விருது என்கிற விருதினை திருமதி மா தாரணி ஓதுவாமூர்த்தி அவர்கள் கொடுத்து சிறப்பு செய்கிறது. ஏழ் இசையாய் இசைப்பயனாய் அவனருளால் அவன் தாள் வணங்கி நாளும் சிவத்தொண்டு செய்து வரும் அருட்தொண்டர் திருமதி மா தாரணி ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு
தெய்வத்தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவுச் சுரங்கம் பெருமை கொள்கின்றன. பிப்ரவரி 14, 20, 25 பாரதிய வித்யாபவன், மயிலை, சென்னை. இந்த பெருமைமிகு விருதினை பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களுடைய பொற்கரத்தால், முதுமுனைவர் பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர் பொற்கரத்தால் பெறுவது பெரிய சிறப்பு. எங்கே கலைகள் பெருமிதம் படுகிறதோ அங்கே வாணிதானே வந்து அருள் செய்ய வேண்டும் இல்லையா? ஆக கலைகள் போற்றுவிக்கப்படுகிற போது, கலைகள் பெருமிதப்படுகிற போது கலைவாணிதானே வர முடியும். அதனால் வாணி அறிவாளன் அவர்கள் பொற்கரம். வாணி என்று சொன்னாலே அறிவு தானே. அது எப்படி இறைவன் வாணிக்கு வாழ்க்கை துணைவனை அறிவாளனாக தேர்ந்தெடுத்தார்? கணவர் பெயரோ அறிவாளன். அது எப்படி இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்கள். இந்த பெருமைமிகு பேராசிரியர் அவர்களின் பொற்கரத்தால் திருமதி தாரணி ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கப்பட்டு இந்த அரியதொரு விருதினை அவர் கரத்தால் பெறுகிற இனிய காட்சி. அடுத்ததாக நாம் வணக்கத்திற்குரிய ஓதுவாமூர்த்தி அவர்கள் திருமுறை அருட்செல்வி பார்கவி கமலக்கண்ணன் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை நாம் இப்பொழுது நம் செவிகளுக்கு கௌரவம் தருவது போல் கேட்கலாம். எப்பொழுதும் மனிதர்களாகிய நமக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு நிமிஷம். என்றைக்காவது ஒரு நாள் நம் செவிகள் கௌரவிக்கப்பட வேண்டும் நினைத்திருக்கிறோமா? யாரை பாராட்டுகிறோமோ அந்த பாராட்டுவோருடைய சான்று உரைதான் நம் செவிகளுக்கு கௌரவம். இப்பொழுது பார்க்கலாம். ஒரு முறை பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றுவதற்காக திரு மேதகு ஏபிஜே கலாம் அவர்கள் நடந்து வருகிறார்கள். இப்படி நடந்து வருகிற போது எதிரே ஒரு இசை வித்வான் ஒருவர் எதிரே வருகிறார். அந்த இசை வித்வானை கலாம் அவர்கள் பார்த்த மாத்திரத்தில் ஒரு நிமிடம் நின்று அவருக்கு வணக்கம் சொல்கிறார். அந்த இசை வித்வான் தன்னை பார்த்து ஜனாதிபதி வாழ்த்து தருகிறார், வணக்கம் சொல்கிறார் என்று அதிர்ச்சியால் அப்படியே உறைந்து போனார். சற்று அருகிலே சென்ற ஏபிஜே கலாம் அவர்கள் அந்த கலைஞனின் கரம் பிடித்து வாருங்கள் போகலாம் என்று சொன்னார். இந்த காட்சி அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எல்லோரும் அதிர்ச்சி உற்ற ஒரு அரிய காட்சி. ஏன் இது எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு எளிமை இந்த ஜனாதிபதியினுடைய செயல்பாடுகள், அதுதான் அங்கே அதிர்ச்சி. வேறு எதுவும் அதிர்ச்சி கிடையாது. அதுபோல நம்முடைய வணக்கத்துக்குரிய ஓதுவார் திரு பார்கவி கமலக்கண்ணன் அவர்கள் எப்பொழுதும் ஆலய வளாகத்தில் சிவபெருமானே அதிர்ச்சி உறுவதைப் போல் அவர் ஓதுவாராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பணியை எண்ணி வியக்காதவர்கள் யாருமே கிடையாது. இவரை பற்றிய அறிமுகத்தை எனக்கு ஒரு நண்பர் கொடுத்துவிட்டு, நீங்கள் இன்றைக்கு வணக்கத்திற்குரிய பார்கவி கமலக்கண்ணன் அவர்களை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள் அம்மா என்று சொன்னார். சொல்லிவிட்டு, தெய்வத்தமிழுக்கு இவர் ஆற்றுகிற பணியில் தலை சிறந்தது எது தெரியுமா? இவர் திருமுறை பாடுகிற போது நம் செவிகள் கௌரவிக்கப்படும் என்றார். அதனால்தான் நாம் அவரை இன்றைக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தோம். மாதவன் கிருஷ்ணகுமாரிக்கு மூத்த மகளாய் பிறந்த பார்கவி அவர்கள் எத்ராஜி கல்லூரியில் பிகாம் படித்தவர். பிகாம் படித்தவர்கள் எல்லோரும் பிகாமாக இருக்கிறார்கள். ஆனால் பிகாம் என்று பிகாம் படித்தவர்கள் இருக்கும்போது ஒரு பிகாம் பட்டதாரி சிவபெருமானுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்திருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஓதுவாமூர்த்தி அவர்கள். சிறுவயது முதல் ஆன்மீக ஆர்வத்தால் உந்தப்பட்டு தன் பாட்டி தாட்சானியுடன் திருக்கோயில்களுக்கு சென்று இறைவனை பாமாலையால் பாடி தொழும் வழக்கம் கொண்டுள்ளார். திருவாவடுதுறை நடத்திய சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் சைவ சித்தாந்த சுடர்மணி திருவாளர் முருகப்பன் அவர்களிடம், திருவாளர் முத்துராமன் அவரிடமும் 6 ஆண்டுகள் பயின்று சித்தாந்த ரத்தினம் பெற்றுள்ளார். 6 வருஷங்க. என்ன உறைஞ்சி போயிட்டீங்களா? 6 வருஷம். போஸ்ட் கிராஜுவேட்டே 5 வருஷம்தான். பிஏ 3 வருஷம், எம்ஏ 2 வருடம். இது கல்வி தகுதி தெரிஞ்சவர் தான் உணர முடியும்.
பிஏ 3 ஆண்டுகள், எம்ஏ 2 ஆண்டுகள், எம்ஃபில் 1 ஆண்டுகள், பிஹெச்டி 7 ஆண்டுகள், 13 ஆண்டுகள் உயர்கல்வி. கல்வியை பற்றி தெரிந்தவர் தான் அதை உணர முடியும். தெரியாதவர் கேட்பார், ஏமா இத்தனை வருஷம் படித்தே ஃபெயில் ஆகிட்டேன்னு கேட்பார். ஆனால் கல்வி தகுதி தெரிந்தவர் தான் அதை உணர முடியும். ஆக முத்துராமன் அவரிடம் 6 ஆண்டுகள் பயின்று சித்தாந்த ரத்தினம் பட்டம் பெற்றவர். திருமுறையை முன்னாள் கபாலீஸ்வரர் மற்றும் திருவான்மியூர் திருத்தல ஓதுவார் பன்னிசை பேரறிஞர் திருவாளர் நாகநாத தேசிகரிடம் 4 ஆண்டு பயிற்சி பெற்று திருமுறை நெறிச்செல்வர் பட்டம் பெற்றிருக்கிறார். அதாவது கல்வி வளாகத்துக்கே பெண்களை அனுப்ப முடியாத சூழலில் இந்த சமூகம் திசை திரும்பி நின்றபோது ஒரு பாரதி வந்தான், புத்தகத்தை கையிலே கொடுத்து பள்ளி சாலைக்குள் பெண்ணை தள்ளி விட்டான். பிறகு வந்தான் பாவேந்தன் பாரதிதாசன். ஓடி வந்தவன் இந்த சமூகம் பெண்ணுக்கு கல்வி தராமல் மறுத்து விடுமோ என்று கருதி பெண்ணை கல்வி பாடசாலைக்குள் அனுப்பி வைத்து அழகு பார்த்தான் பாவேந்தன் பாரதிதாசன். மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் என்று சொன்னான் கவிமணி. இவர்களை எல்லாம் பார்கவி தூக்கி சாப்பிட்டாங்க, இந்த புலவர்கள் எல்லாரையும். 8 ஆண்டுகள் திருமுறை பயிற்சி. அந்த திருமுறை பயிற்சியினால் இன்றைக்கு திருமுறை நெறிச்செல்வர் பட்டம் பெற்றிருக்கிறார் நம்முடைய ஓதுவாமூர்த்தி அவர்கள். ஓதுவாராக பணி நியமத்திற்கு முன்பாக பாடல் பெற்ற திருத்தலங்களான கபாலீஸ்வரம், திருவான்மியூர், திருவலித்தாயம் முதலான திருத்தலங்களில் வாரந்தோறும் திருமுறை விண்ணப்பம் செய்து வந்திருக்கிறார். 2023 செப்டம்பர் மாதம் தமிழக அரசால் சிவபெருமானிடத்தில் இவர் கொடுத்த விண்ணப்பம் சிவபெருமானே கொண்டு போய் தமிழக அரசிடத்தில் கொடுத்தது போல் இவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைத்துவிட்டது. அரசால் திருவலிதாயம் கோயிலில் ஓதுவாராக பணி நியமிக்கப்பட்டு அர்ப்பணிப்புள்ள ஆன்மீக பாதையை முழுநேர பணியாக ஏற்றுக்கொண்ட பெருந்தகையாக நம்முடைய பார்கவி கமலக்கண்ணன் அவர்கள் திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார். ஏழு இசையாய் இசைப்பயனாய் அவனருளால் அவன் தாழ்வணங்கி நாளும் சிவத்தொண்டு செய்து வரும் அருட்தொண்டர் திருமுறை அருட்செல்வி பார்கவி கமலக்கண்ணன் ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவு சுரங்கம் பெருமை கொள்கின்றன. பிப்ரவரி 14, 2025 பாரதிய வித்யாபவன் மயிலை, சென்னை. இந்த அரிய விருதினை இப்பொழுது பார்கவி அவர்களுக்கு வணக்கத்திற்குரிய முது முனைவர் பேராசிரியர் டாக்டர் வாணி அறிவாளன் அவர்கள் பொற்கரத்தால் வழங்கப்படுகிறது. நண்பர்களே, நேரத்தின் அருமை கருதி நாம் ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு ஏற்புரை வழங்கவில்லை. காரணம், 2 சொற்பொழிவாளர்கள் உரையாற்ற இருப்பதால் நாம் இன்னொரு நிகழ்ச்சியில் அவர்களை நாம் பேச வைத்து பாட வைத்து மகிழலாம். நம்முடைய 63 நிறைவு விழா ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. பாரதி வித்யாபவன் முதன்மை அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. அன்று காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தொடர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய 63 ஓதுவா மூர்த்திகளும் சிறப்பு விருந்தினராக வரவழைக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஓதுவா மூர்த்தி அவர்களுக்கும் 10 மணித்துளிகள் வழங்கப்படும். அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அப்பொழுது நாம் நம்முடைய பார்கவி அவர்களும் தாரணி ஓதுவார் அவர்களும் பாட அந்த மேடையை அவர்களுக்காக நாம் அலங்கரிக்கலாம். இந்த மேடை அவர்கள் விருது பெற்ற மேடையாக மட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி இப்பொழுது செல்வன் மௌலீஸ்வரன் அவர்களை இன்றைக்கு நாம் பேச அழைக்கிறோம். முதுகலை வணிகம் 2ஆம் ஆண்டு இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, படூர், செங்கல்பட்டு மாவட்டம். அந்த கல்லூரியிலே தம்பி படிக்கிறார். தலைப்பு கலிக்கம்ப நாயனார் புராணம் குறித்து பேச இருக்கிறார். சமீபத்தில் சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் நானும் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களும் பேராசிரியர் தீவே விஜயலட்சுமி அவர்களும் மூவரும் நடுவராக இருந்து இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேசிய பேச்சுக்கு நாங்கள் நடுவர் பொறுப்பில் இருந்தோம். 22 மாணவர்கள் அன்றைக்கு பேசினார்கள். அதிலே மௌலீஸ்வரன் பேச்சை கேட்டுவிட்டு சாரதாக்கா சொன்னார், உலக நாயகி, இந்த மௌலீஸ்வரன் தான் இந்த ஆண்டு 10,000 ரூபாய் பெறப்போகிறான் என்று சொன்னார். ஆனால் பிற்பகல் வேறு ஒரு தலைப்பை கொடுத்து காலையில் 22 பேர் பேசி அது 10 பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பிற்பகல் அந்த 10 பேருக்கு வேறு தலைப்பிலே போட்டி நடக்கும். அந்த போட்டியிலே அந்த தலைப்பை சரியான முறையில் மௌலீஸ்வரன் அணுகுமுறை பார்வையில் கொண்டு போகாத காரணத்தினால் அந்த காலையில் பேராசிரியர் சொன்ன பரிசை அவர் பிற்பகல் இழந்து விட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், கவலைப்படாதே மௌலீஸ்வரன், நீ இழந்தது சிறு துளிதான்,
பெருவெள்ளம் பாரதிய வித்யாபவன் காத்திருக்கிறது என்று சொன்னேன். அன்றைக்கு என்னுடைய பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூர் அவர்கள் எனக்கு நன்னூல் எடுத்தார். நல்லாசிரியர் இலக்கணம் கற்பித்தார். அவருக்கு 28-29 வயது இருக்கும். எங்களுக்கு 16 வயது அவர் பாடம் எடுக்கிற போது, அன்றிலிருந்து இன்று வரை எங்கள் பேராசிரியர் நட்பு எங்களோடு செழுமையாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், எப்படி அந்த நட்பு செழுமையாக இருக்குது என்று சொன்னால், அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் கல்வி பாதையிலே இருக்கிறோம். அதனால் அந்த செழுமை தொடர்கிறது. அந்த வகையில் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களால் பாராட்ட பெற்ற செல்வன் மௌலீஸ்வரன் அவர்கள் இப்பொழுது கலிக்கம்ப நாயனார் புராணம் குறித்து உரையாற்ற வருகிறார். அவருக்கு பயனாடை அணிவிக்கிறார் பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள். திருச்சிற்றம்பலம். தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒள்ளையவர் புராணக் கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தோர் செய்ய கிளாரடி போற்றி. இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு கேள்வி அப்பர் பெருமானுக்கு எழுந்ததைப் போலவே எனக்கும் எழுந்தது, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று. ஏனென்றால் காலம் என்பது ஒரு அவசியமான ஒன்று. பயணத்தே காலத்தே பயிர் செய் என்பார்கள். எனக்கு கிடைத்த வாய்ப்பு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்று கருதி காலத்தே நானும் கிளம்பினேன். இருப்பினும் சென்னை மாநகரம் என்பதால் அந்த காலம் என்னை சற்று தள்ளியது. கலிக்கம்பரை பற்றி பேசுவதற்கு இறைவன் இந்த சமயத்தில்தான் என்னை அழைத்து வந்திருக்கிறான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படி கலிக்கம்ப நாயனார் என்ன செய்திருக்கிறார், அவருக்கு இறைவன் எப்படி காட்சி கொடுத்து கைலாயம் கூட்டி போயிருக்கிறார் என்ற கதையை அடியேன் சொல்ல திரு கொடிமாடச் செங்குன்றிலே உரை செய்யும் பாகம்பரியாளுடன் மாதோர் பாகனார் திருவருள் கருணை கொண்டு இந்த அடியேனுடைய பேச்சை கேட்பதற்கு வந்திருக்கும் அத்தனை இறை அன்பர்களையும் பொன்னார் திருவடிகளை என் தலைமேல் வைத்து வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். கலிகம்ப நாயனார் என்ற ஒருவர் என்ன நமக்கு வாழ்வியல் நெறிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், நீ மட்டும் கைலாயம் சென்று சேர்வது நெறியல்ல, உன்னை சார்ந்தவர்களும் உன் இல்லத்தாரும் உன் சுற்றமும் சேர்ந்து என்னை வந்து அடைய கடவாய் என்பதை உலகிற்கு விரித்துரைக்க இறைவனார் செய்த எத்தனையோ திருவிளையாடல்களில் அதுவும் ஒன்று. அப்படி பெண்ணாடகம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த பெண்ணாடகத்திலே சோழ மரபில் தலை சிறந்து விளங்கக்கூடிய அரசு பொறுப்பை இவர் வகித்து இருக்கிறார், நம்முடைய கலிகம்ப நாயனார். அப்படி இறை பதவியை கையும் வைத்துக்கொண்டு அரசு பதவியும் கையில் வைத்துக்கொண்டு தினமும் இறையாலயம் சென்று இறைவனை தொண்டுமல செய்து பூஜித்து இறைவன் தன்மை இருக்கக்கூடிய எல்லா அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிக்கு நீரிட்டு வழிபாடு செய்து அன்னம்பாளிக்கும் பெரும் பொறுப்பினை கலிகம்ப நாயனார் பெற்றிருக்கிறார். அப்படி பெற்றிருக்கக்கூடிய வேளையிலே தினமும் இது நடக்கிறது. அடியார் பெருமக்களே, ஒரு நாள் இரு நாள் அல்ல, திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகாலம் இந்த இறைப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இவர் ரொம்ப நம்ம மேலே பக்தியாக இருக்காரே. அப்படி பக்தியாக இருக்கக்கூடியவருக்கு சோதனை கொடுக்கறதுக்கு நம்முடைய காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சோதனை செய்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் பொன்னம்பலவனை தவிர வேறு யாரும் அல்ல. அப்படி சோதித்து சோதித்து இறைவன் ஆண்டு கொள்வதில் சிவபெருமான் கைதேர்ந்தவர். அப்படி சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இறைவனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அப்பாவா பார்க்குறார், அம்மாவா பார்க்குறாங்க, காதலனா பார்க்குறாரு. இவரும் அப்படியே பார்க்குறார். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. அப்படி அப்பாவாக இருக்கக்கூடிய இறைவன், அம்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் இவருக்கு என்னவா காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, தொண்டன் வடிவிலே வந்து நிற்கிறார்.
ஏன்னா சோதிக்கக்கூடிய கடவுள் அல்லவா. அப்படி தொண்டனாக எத்தனையோ நாள் கைங்கரியம் செய்து கொண்டு அந்த கலிகம்ப நாயனாருக்கு சோதனை காலம் வந்துவிட்டது. தினமும் ஆலயம் சென்று இறைவனை பூஜித்து விட்டு உளவாரம் செய்துவிட்டு அன்னம்பாளிப்புக்காக, அதுவும் சாதாரணமான உணவுகள் அல்ல, அடியார் பெருமக்கள், பெரிய செல்வந்தர், அவர் பெரிய பெரிய செல்வந்தர், மாட மாளிகைகள் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர். அப்படிப்பட்ட செல்வந்தருக்கு வந்த சோதனை பாருங்க. அவர் அடியார் தன்மை இருக்கக்கூடிய எவராயினும் தன் தலை மண்ணில் விழும்படியாக விழுந்து விழுந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நெறியாளர். அப்படி இறைவனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு யானை போல இருக்கும் அந்த கோவில். எங்கிருந்து பார்த்தாலும் இறைவனை பார்க்கலாம். குன்றின் மேல் இறைவன் காட்சி கொடுப்பார். 4 மாடங்களில் இறைவனை கண்டாலும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமின் நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்படி உருகி உருகி அந்த இறைவனை நாம் தரிசனம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஊர் பெண்ணாடகம். அப்படி இங்கே அந்த சாதாரணமான ஊர் இல்லை, அடியார் தன்மையோடு போன ஒரு அப்பர் பெருமானுக்கு முத்திரை கொடுத்த இடம் அந்த ஊர். கையிலே சூளாயுதமும் ரிஷபக்கொடியும் கொடுத்த ஊர். அடியார் பெருமக்கள் திருமேனியில் பார்த்தீங்கன்னா 2மே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் அது. அங்கே பிறக்கிறார் கலிகம்ப நாயனார். சோதனை காலம் வந்துவிட்டது. எல்லா அடியார்களும் வீட்டிற்கு வாங்க அமுது உண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்துட்டார். எல்லா அடியார் பெருமக்களும் வந்துட்டாங்க. தானும் தன் மனைவியும் தினம்தோறும் வரும் அடியார் பொற்பாதங்களை குவளை நீரால் கழுவி திருநீறு பூசி சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து தீப தூப ஆராதனைகள் செய்வித்து அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் ஏழும் இப்பூமிசை என் அன்பு பாலிக்குமாறு கண்டி இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே என கூறி இந்நமுது படைக்கும் வழக்கம் அவருடையது. அப்படி அன்னம்பாளிப்பிற்காக வந்த ஒரு அடியவர் எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு அந்த அம்மையார் எடுத்து தண்ணி ஊற்றுறதும் அவர் எடுத்து பாதத்தை கழுவுறதும் இப்படியே வழக்கம். அப்படியே போய்கொண்டிருக்கு. ஒரு 10 பேர் 20 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அடியவர் வந்து ஆசனத்தில் அமர்கிறார். நின்று கழுவும் நம்முடைய தமிழ் மரபு எப்படிப்பட்டதுன்னா, தலைவாழை இலை போட்டு அமர்ந்து பரிமாறும் வழக்கம். பாத பூஜை பண்ணால் கூட அவர்கள் அமர்வித்து பாத பூஜை பண்ணும் வழக்கம். அப்படி தான் அவரையும் அமர்விக்கிறாங்க. அப்போ யாரும் அவருடைய முகத்தை பார்க்கல, வந்திருக்கக்கூடிய அடியாருடைய முகத்தை பார்க்கல. தண்ணீர் எடுக்கிறாங்க அந்த அம்மையார். சற்று நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அந்த அடியார் முகத்தை பார்த்து விட்டார். நம்முடைய தன்மை என்ன, கலிகம்ப நாயனுடைய தன்மை என்ன? யாராயிருப்பினும் 63 நேர்கோட்டிலே சாதி மத இன மொழி வேறுபாடுகளை அற்று இறைவன் முன் அனைவரும் சமம் என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய தர்மம். அப்படி சாதி மதங்களை பார்க்காமல் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் அடியாதன்மையோடு எவர் ஒருவர் வருவராயின் அவரை இன்முகம் கொண்டு சிவபெருமானே கைலாயத்தை விட்டு இறங்கி இந்த கலியுகத்தில் வந்திருப்பதாக எண்ணி பாத பூஜை செய்யும் வழக்கம் கலிகம்பருடைய வழக்கம். அப்படி அவர் நெறி தவறாமல் இருக்கிறார். அவர் மனைவி சற்றே ஏற பார்க்கிறார். பார்த்து விட்ட பிறகு இவர் நம்முடைய கணவரிடத்திலே பணியாளாக செய்த ஒரு நபருக்கு நான் என் கணவனோடு சேர்ந்து பாத பூஜை செய்வதா என்று பெரும் பதட்டம் அவருடைய எழுந்து விட்டது. கலிகம்பர் கூறுகிறார், தண்ணி ஊத்துமா? முதலாவது எச்சரிக்கை. அவர் செவிசாய்க்கவில்லை, செவிக்கு அந்த செவி எட்டவில்லை. 2வது முறையாக நேரமாய்விட்டது, அடியார் பெருமக்கள் அமுது படைக்க வேண்டும், தண்ணீரை ஊற்று. அந்த அம்மையார் செவிகளுக்கு எட்டவில்லை. 3வது முறையாக 4வது முறையாக, சரி என்ன காரணத்தினால் இந்த அம்மையார் தண்ணீர் ஊற்றவில்லை என்று சற்றே அவரும் தலை தூக்கி பார்க்கிறாய். அவருக்கு புரிந்து விட்டது. ஓஹோ, சற்றே நிமிர்ந்து பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது என்னவென்று. ஆணவம் என்ற ஒரு மாயை இருக்கிறதவா, தான் என்ற ஒரு ஆணவம் அந்த அம்மையார் இடத்திலே இருந்து விட்டது. நான் இவருக்கு சீச்சி சிவசிவ அப்படி ஒரு ஆணவம். கலிகம்பர் பொறுமையாக இருந்தவர் சற்றே கோபம் வந்து விட்டது. அடியார் தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கோபம் வந்து விட்டால் எப்படி இருக்கும்? தன்னிடத்திலே உடைவாள் இருக்கிறது, சற்றும் சிந்தித்து பார்க்கவில்லை. எடுத்தார், 2 கையும் கொய்து எறிந்து விட்டார். 2 கைகளையும் கொய்து எறிந்து விட்டார். அடியார் பெருமக்களே, அடியார் கூட்டமெல்லாம் பதைபதைத்து நிற்கிறது. கைலாயம் நடுங்கிவிட்டது. உமையம்மை திரும்பி சிவபெருமானை பார்க்கிறார், இறைவா என்று. சற்று பொறுமையாக இரு,
சற்று பொறுமை. இறைவன் எப்பொழுதுமே சோதித்து பார்க்கக்கூடியவர். அம்மைக்கு எப்பொழுதுமே இலகிய மனம். அதனால்தானே ஞானசம்பந்தருக்கு அழுத பிள்ளைக்கு ஓடோடி வந்து பால் கொடுத்தார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடு உடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கல்வன் பீருடைய மலரான் உனைநாள் பணிந்து அருள் செய்த சாட்சி கொடுக்கிறார். யார் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய விடையில் இருக்கக்கூடிய இறைவன் தான் வந்தான் என்று 3 வயதிலே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பு கொடுக்கிறார். அப்படி அம்மை சீக்கிரமாக வந்துடுவாங்க. அப்படி அம்மை சொன்னோனையும் அப்பா வந்து சற்று பொறுமையாக இரு. 2 கைகளையும் ரத்தம் பொங்கி வழிகிறது. அடியார் கூட்டமெல்லாம் பதைபதைத்து நிற்கிறது. என்ன ஆயிற்று என்று. அப்பொழுது சற்றே கலக்கம் இல்லாமல் தானே அந்த தண்ணீரை எடுத்து அந்த அடியாருடைய பொற்பாதங்களை கழுவி நிற்கிறார். நம்முடைய கை எதற்கு? நம்முடைய கை எதற்கு என்றால், இறைவனை வணங்குவதற்கும் இறைத்தன்மையுடைய அடியார் பெருமக்களை வணங்குவதற்கும் இறைவன் இந்த கையை கொடுத்திருக்கிறான். பாடுகின்றார், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து என்று. அதில் வரிகள் வருகிறது, கைகளால் பயன் என். இறைவனை தொழுது 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 அவன் புகழை பாடி பாடி இந்த ஜென்மம் வினைப்பயனை தீர்க்க வேண்டும். அவ்வினைக்கு இவ்வினை யாமென்று சொல்லும் மகுதறிவீர். உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம்புரான் கடல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறார் திருநீலகண்டம் என்று வினையினுடைய பயனை போக்குவதற்கு கைகளால் கூப்பி அந்த அண்ணாமலையானை தொழுது தொழுது நம் பிறவி பயனை தீர்க்க வேண்டும். அப்படி அடியாருடைய பாதத்தை கழுவாத கை இனி இருந்து என்ன பயன் என்று கையை கொய்து எறிந்து விட்டார். அவரே அந்த பணியை செய்கிறார். செய்து முடித்துவிட்டு ஜோதி பிழம்பு வெளிப்படுகிறது. எப்படி ஜோதி பிழம்பு வெளிப்படுகிறது? ஜோதி என்றாலே எனக்கு ஒன்றே ஒன்றுதான் நினைவுக்கு வரும், அண்ணாமலையார். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அந்த அண்ணாமலையார் ஜோதி பிழம்பாக மாதொருபாகனாய் காட்சி அளிக்கிறார். காட்சி அளித்த பிறகு அடியார் கூட்டத்தோடு தம் மனைவியோடு இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறார். காட்சி கொடுத்த பிறகு அம்மையார் சொல்கிறார், உனக்கு கை வரும், கைவர கடவாய். கை வந்து விட்டது, கை வந்து விட்டது. சாதி மத இனமொழி வேறுபாடுகளை கடந்து அடியார் தன்மையில் எவரொருவர் வருவராயின் உம் பக்தியை கண்டு நாம் மெச்சினோம். இறைவன் 63 நாயன்மார்களும் உனக்கும் ஒரு தனியிடம் உண்டு, வினை பயனை தீர்த்து கைலாயம் வந்து கடவாய் என இறைவன் தோன்றி அருளாசி வழங்கி மறைந்து விட்டார். எளிமையான ஒரு முறை, எளிமையான ஒரு முறை. நாம் தினம்தோறும் இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம். இறைவனுக்கு என்ன மலர் வேண்டுமானாலும் சாட்டலாம். வாயில் நீர் கொண்டு உமிழ்ந்தவனையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான். பிள்ளைக்கறி படித்தவனையும் இறைவன் ஏற்றுக்கொண்டான். பிட்டுக்கு மண் சுமந்தவும் அவனே வந்தான். எப்படி? பிட்டுக்கு மண் சுமக்க அவனே வந்தான். பெரும் கருணையாளன் இறைவன். இப்படிப்பட்டவன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. தினம்தோறும் கல்லால் அடித்த சாக்கியனுக்கும் இறைவன் கைலாய பதவி கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட பெரும் கருணையாளன் பார்த்தீங்களா? கல்லால தினமும் ஒரு சிவபெருமான அடித்தவருக்கு கைலாய பதவி கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரும் கருணையாளன், தாயிலும் சிறந்த தயாவான தத்துவன். தாயை விட சிறந்த ஒரு தெய்வம் அப்படின்னா கைலை மலையானை தவிர ஒரு தெய்வம் உண்டோ? புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் அப்படி எத்தனையோ பிறவிகள் பிறந்து மனிதனாய் பிறந்திருக்கிறோம். இப்பிறவி தப்பின் எப்பிறவி வாய்க்குமோ கைலாயம் செல்வதற்கு. வினை, அந்த வினையை இந்த மானிட பிறவிலே கழித்து விட்டு கலிகம்பர் போன பாதையிலே, நால்வர் பெருமான் காட்டிய பாதையிலே நடந்தால் கைலாயம் நமக்கு கண்முன்னே தெளிப்படும். அப்பர் பெருமானே சாட்சி. எத்தனையோ முறை நடந்து நடந்து போயிருக்கிறார். நீ போய் இருப்பா, நான் வந்து உனக்கு காட்சி தரேன்னு சொல்லிட்டு திருவையாறிலே கைலாயத்தை பேர்த்து கொண்டு வந்து காட்சி கொடுத்த பெருமை நம்முடைய சைவத்திற்கு இருக்கிறது. அப்படி கலிகம்பருடைய வீட்டிலே சுவாமி தன்னுடைய உமையாளோடு காட்சி கொடுத்திருக்கிறார். ரொம்ப பெரிய தொண்டு இல்லை, அடியாருக்கு ஒரு அமுது படைச்ச தொண்டு, அவ்வளோதான் சொல்ல முடியுமா என்ன? ஒரு நாள் செய்யலை சுவாமி, ஒரு நாள் செய்யலை, 2 நாள் செய்யலை, 3 நாள் செய்யலை, காலம் காலமாக செய்த தொண்டு ஒரு நாள் சோதித்து இறைவன் தன்னிடத்திலே ஆட்கொண்டிருக்கிறான் என்றால் இந்த கருணையாளனை எங்கு சென்று நாம் புகழ்வது?
இந்த கருணையாளனை எங்கு சென்று புகழ்வது நாம்? அப்படி எத்தனையோ அடியார் பெருமக்களை, எத்தனையோ தன்மையாளர்களை தன்பால் ஈர்த்த ஒரு பெரும் கருணையாளன் நம்முடைய இறைவன். பாடி பாடி தொழுது தொழுது நம்முடைய இறைவனை சென்றவர்கள் எத்தனையோ அடியார் பெருமக்கள், நாயன்மார்கள். கலிக்கம்பர் என்ற ஒருவர் தானும் தன்னுடைய சுற்றமும் தன்னுடைய மனைவியும் எல்லோரும் சேர்ந்த அந்த இறைவனை ஒன்று கூடி வழிபட்டால் உண்டு கைலாய பதவி என்பதை வாழ்வுக்கு எடுத்துரைத்தவர் கலிகம்ப நாயனார். கலிகம்ப நாயனார் வாயிலாக இன்னொரு செய்தியும் நாம் அறிந்திருக்க வேண்டும். தனியாக இருந்தால் சிவபூசை செய்யலாம். அப்பொழுது மனைவியோடு இருந்தால் மனைவியின் உடனே சேர்ந்துதான் செய்ய வேண்டும். அப்படி செய்தமையால் தான் அவர் கைகள் வெட்டப்பட்டது. இறைவன் காட்சி கொடுத்தான் அந்த செயலுக்காக. என்னுடைய வீட்டிலே தந்தையார் சிவநெறி அல்லாதவர், தாயார் சிவதன்மை என்பது தெரியாதவர். என்னிடத்திலே அந்த இறைவன் என்ன கண்டானோ தெரியவில்லை. என் வாயிலே திருமுறை வந்து விழுகிறது. எந்த ஓதுவா மூர்த்திகளின் குருதுணையும் இல்லை. எனக்கு ஒரு முறை இறைவன் ஒரு செய்தியை புகட்டினான். திரு கைலாய பரம்பரையிலே வேளாக்குறிச்சி ஆதீனம் என்று இருக்கிறது. வேளாக்குறிச்சி ஆதீனத்திலே குருமகா சன்னிதானத்தை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த 2 மணித்துறையிலே குருமகா சன்னிதானம் என்னிடம் சொன்னது, இறைவன் உன்னுடைய பாடலை கேட்க விரும்புகிறான் என்ற செய்தி. அன்று நான் சமயத்திற்கு வந்தேன், அவரிடத்திலே தீட்சையை பெற்றுக்கொண்டு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், எங்கு போய் நான் குருநாதரை தேடுவது என்று தவித்து கொண்டிருந்த வேளையிலே தர்மயாதனத்தின் வாயிலாக எனக்கு வேளாக்குறிச்சி ஆதீனம் பழக்கமாய் எனக்கு ஆசி வழங்குகிறார். அன்று அவர் ஆனா இட்டது இன்று என் அம்மையப்பர் என்று வாயிலே விழுகிறது. இறைவனை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். எப்படி சிக்கன பிடித்து கொள்ளுங்கள்? அவன் துள்ளுவான், ஆடவல்லான் ஆயிற்றே, அவன் நாடவல்லான் ஆயிற்றே. கால்களை உதறுவான், விடாதீர்கள். கைகளை தள்ளுவான், விடாதீர்கள். நமக்கு ஒருத்தி இருக்கிறாள், நம்முடைய அன்னை. அப்பா தள்ளினால் அன்னை என்றும் தள்ளிவிடுவது அல்ல, அவள் இழுத்து நெறிக்குள் கொண்டு வருவாள், அப்பா அதனோடே அணைத்துக் கொள்வார். அப்படித்தான் 63 ஆண்டு கொண்டார்கள். சுந்தர பெருமானுக்கு இடதுகண் போய்விட்டது, இடதுகண் பார்வை போயிட்டது. காஞ்சிபுரத்திற்கு சென்று பதிகம் பாடுகிறார். அப்பர் சிவபெருமான் இடப்பார் கண் கொடுத்தாரா? அம்மையிடம் பாடி கண் பெற்றார். ஓசை தங்கத்திலே தாளம் கொடுத்து விட்டார். ஓசை யார் கொடுப்பது? ஓசை கொடுத்த நாயகி கொடுத்தாள். அம்மா இல்லாமல் அப்பா இல்லை. அன்னை பிடித்து கொண்டால் அப்பனை சென்று சேரலாம். அப்பனையே பிடித்து விட்டால் கொஞ்சம் கெட்டியமாகத்தான் பிடிக்க வேண்டும். ஆடவல்லான் ஆடிக்கொண்டே இருப்பான். கூத்தாடி, அவன் கூத்தாடி. தில்லையிலே கூத்தாடவில்லை என்றால் இந்த மானிட ஜென்மமா இந்த உடல் எங்கே போய் மயானத்தில் விழுமோ? அப்படி எத்தனையோ தன்மைகளை இந்த புவிதனிலே புரிந்திருக்கக்கூடிய ஆடவல்லானை பாடி பாடி 63 12 திருமுறைகளும் எத்தனை விண்ணப்பம் செய்து அவன் காது செய்த புண்ணியமோ, அவன் காது செய்த புண்ணியமோ நாம் பாடுவதற்கு கேட்கிறார் அல்லவா? ஏன்னா என்னையும் எங்கேயோ பிறந்த என்னை அவன் பால் ஈர்த்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நான் அடிமையாயிற்றே, ஆரூரனுக்கு நான் அடிமையாயிற்றே. அப்படி என்னையும் அடிமையாக்கி ஆண்டு கொண்ட இறைவனை நான் என் பேசுவது? எத்தனை ஜென்மம் பேசினாலும் என் வினை தீருமோ அவன் கடல் சேரும் வரை. அப்படி இறைவனை என்ன செய்து அடைய வேண்டும் என்றால் ஆலயம் சென்று அவனை பாடி 12 திருமுறைகளை ஓதி 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 இந்த உடம்பு தேயும் வரை பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று ஓதுவாமூர்த்திகள் எத்தனையோ பெரும் மேதைகள் முன்னாடி என்னை இறைவன் பேச வைத்திருக்கிறான் என்றால் அந்த வல்லமையை கொடுத்தது இறைவன். அந்த வல்லமையை கொடுத்ததும் இறைவன். உலகம் பெரிய பெரிய உலகத்தை உமையவள் சிறு மோதிரத்திற்குள் அடக்கிவிட்டாளாம். அப்படிப்பட்ட உலகத்திலே நானும் இன்று பேச வந்திருக்கிறேன் என்றால் அது இறையருள் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உற்றார் யார் உளரோ இந்த உயிரை கொண்டு போகும் பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் அல்லால் நமக்கு உற்ற துணை ஒன்றுமே இல்லை. அவனை சென்று சேருங்கள், அவன் புகழை பாடுங்கள். சமயம் விட்டு மாறிய அப்பர் பெருமானுக்கு
கல்லை கட்டி கடலில் போட்ட பொழுதும் நல்ல துணையாவது நமச்சிவாயம் என்று கல் மிதந்து வந்ததாம். இன்னைக்கு நம்மளாம் கொண்டு போய் கடலை கட்டி கடலை போட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வெளியே வருவோம், நம்பணும். அதுதான் பக்தி. கண்டிப்பாக வெளியே வருவோங்கிறது பக்தி, நம்பணும். இறைவனை நம்ப வேண்டும். ஆலயத்திற்கு சென்று இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை தவிர்த்து விட்டு இறைவனார் செவிகளுக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்று கூறிவிட்டு, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில், உன்னோட விருப்பம்பா, எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும். என்னை படைச்சது நீதான், என்னை உருவாக்கியது நீதான், எனக்கு என்ன தர வேண்டும் நீயே தீர்மானித்துக்கொள். என் வினையின் பயனாக நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற அந்த மனப்பாங்கிற்கு வந்துவிடுங்கள். கூற்றாயினவாறு விளக்குகளே கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது எம் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானதுரை அம்மானே என அப்பர் பெருமான் பாடிய பிறகு வயிறு வலி போனதாம். அப்பொழுது நம்பினார் சிவத்தை. அன்று பிடித்த சிவத்தை திருவையாறிலே கைலாயம் போகும் வரை நம்பினார். சுந்தர பெருமானுக்காக, எப்படி சுந்தரர் பெருமானுக்காக காதலுக்காக ஊடல் போன தலைவன் நம்முடைய தலைவன். காதலுக்காக ஊடல் போகிறாங்க, தூது போகிறார் தலைவர். ஆரூரை விட்டுட்டு ராஜா தியாகராஜ பெருமான் வீதி விடங்கர் ஆழித்தேர் வித்தகன் வீதியிலே போகும்போது அப்பர் பெருமான் விழுந்து வணங்கி போனாராம். சுவாமி போன பாதை இது, நான் நடக்கக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு ராஜா நம்முடைய சுந்தரருக்காக, சுந்தரருடைய தமிழுக்காக, குறிப்பாக சொல்லணும்னா சுந்தரருடைய தமிழுக்கு எங்கே இவன் பாடாமல் போயிட்டானா நம்மளை பற்றி, இறைவனுக்கு கவலை. சுந்தரருடைய தமிழுக்கு மயங்கி இறைவன் தூது போயிருக்கிறார் பரவிநாசர் வீட்டுக்கு. இது தமிழ் நம்முடைய சுவாமி. அப்படி தூது போன தலைவன் நமக்கும் ஒரு தூசு உடைக்க வரமாட்டானா? காரைக்கால் அம்மையாருக்கு எத்தனையோ பெருமைகளை செய்த இறைவன் நமக்கும் ஒரு திருவருள் கருணை காட்ட மாட்டானா? அப்படி நம்பி 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 தினம்தோறும் அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிக்கு நீரிட்டு சுத்தம் செய்து பணிவிடை செய்து அன்னம் பாலித்து கைலாய பதவி சென்று சேர்ந்த கலிக்கம்பரை குருவாக நாமும் ஏற்று நால்வர் வழி நடந்து சைவ சமயத்திலே தலைத்தோங்கி நின்று என்றும் இறை சிந்தனையோடு தினம்தோறும் அவனை பற்றி ஒரு முறையாவது யாரிடமாவது பேசிவிடுங்கள். அவனை பற்றி யாரிடமாவது கேட்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, சுவாமியை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசிடுங்க. கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு மாட்டிற்கோ வாயில்லா பிராணிகளுக்கு உணவளிக்க நேரம் இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒரு துளி பூ பறித்து இலை பறித்து சுவாமி மேலே போடுறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கோ இல்லையோ தெரியாது. இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாய், அந்த வாயை வைத்து கொண்டு இறைவனுடைய நாமாக்களையும் அவனுடைய புராணங்களை யாரிடமாவது சொல்லிவிட்டால் அந்த ஒரு நாளுடைய பிறவி பயன் சேருமா? அந்த ஒரு நாளுடைய பிறவி பயன். அப்பொழுது வாழக்கூடிய 100 ஆண்டு காலம் வாழுவோமான்னு தெரியாது. சிவசிவ வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவனுடைய புகழை பாடி பாடி அந்த தேனினை சுவைத்த எத்தனையோ அடியார் பெரும் கருணை வாயிலாக இறைவனை சென்று நாமும் சேர முடியும். சத்தியம் சைவத்தின் வாயிலாக அது உண்மை என்று உணர்த்தியவர்கள் நம்முடைய 63, அதிலும் குறிப்பாக கலிகம்ப நாயனார். தம்முடைய வீட்டையும் சுற்றத்தோடு சேர்ந்து கைலை பதவி சென்ற அவரையும் குருவாக ஏற்றுக்கொண்டு கைலாயம் சென்று சேர்வோம் நாமும். கைலாய பதவினா எல்லாரும் பயப்படாதீங்க, உடனே போயிடுவோமா அப்படின்னு. உடனே போயிட மாட்டோம். கைலாய பதவி என்பது இறைவனோடு 2 கலக்கும் அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி நிலையை முக்தி மணிவாசகர் கடைசி வரையில் கடைசி முக்தி பதிகம் பாடுறாரு. சுவாமி விடிய 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 உட்கார்ந்து சொல்லுப்பா நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு கேட்டு எழுதிய பெருமை திருவாசகத்திற்கு உண்டு. பொன்னார் மேனியனே அவனை எப்படியெல்லாம் பாடியிருக்கார்கள் பாருங்க. ஒரு நாள் பத்தாது. இந்த ஜென்மா இருக்கே, இந்த ஒரு நாள் அவனை பற்றி பேசுவதற்கு பத்தாது. தலைப்பு ஒரு ரத்தின சுருக்கமான தலைப்பு. ஆனால் அவன் புகழோ
இந்த அணு 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 அணுவா சேர்த்தா எத்தனை உலகம் படைக்க முடியுமோ எல்லா உலகத்திலும் அவனே நீக்கமர நிறைந்திருக்கிறவன் என்னுடைய தில்லையம்பலவன். ஆடவல்லான் என்ற பெயர் அந்த இறைவனுக்கு எத்தனையோ அடியார் வாயிலாக கிடைத்திருக்கிறது. இறுதியாக இதனை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். வெந்த வெண்ணீரணிந்து விரிநூர்த்திகள் மார்பில் நல்ல பந்தனவும் திரளால் உருபாகம் அமர்ந்த அருளி கொந்தனவும் பொழில் சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் நின்ற அந்தனனை தொழுவார் அவளம் மறுப்பாரே. அம்மையப்பர் பொன்னார் திருவடிக்கு இந்த விண்ணப்பத்தை வைத்து எல்லா வகையான இன்பங்களையும் எல்லோருக்கும் தந்து அருள் செய்து களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகழாத மனைவியும் தாழாத சந்தானமும் தவறாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் எல்லா வகையான செல்வங்களையும் கற்பகாம்பாள் தந்து அருள் செய்து முருகப்பெருமான் திருவருள் துணை கொண்டு வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நதவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியேன் பேசியதில் சொல் பிழையோ பொருள் பிழையோ உச்சரிப்பு பிழையோ இருப்பின் இந்த அடியார் பெருங்கூட்டங்கள் மன்னித்து அடியேனுக்கு அன்பு பாராட்டி ஆசீர்வாதம் அருள் செய்து ஆசானாக நீங்களே ஆசான பீடத்தில் அமர்ந்து வழிகாட்டுவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்நாடக இசை உலகில் தன்னிகரில்லாத இடத்தை பெற்றிருக்கக்கூடிய இசை அரசி லலிதா மோகன் அவர்கள் மௌலீசனுடைய உரையை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை எப்படி அவர்கள் அதை ரசித்தார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நம்முடைய நீதி அரசர் அவர்களுடைய வாழ்க்கை துணைவி திருமதி ஜஸ்டிஸ் ஜெகதீசன் அவர்கள் அம்மா இங்கே அமர்ந்திருக்காங்க. மௌலீஸ்வரனுடைய உரையை அணு அணுவாக அவர்கள் செவிமடுத்து கொண்டிருந்தார்கள். பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள் இந்த ஆண்டு சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் 10,000 ரூபாய் மௌலீஸ்வரனுக்கு தான் உலகா என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்னிகர் இல்லாத பேச்சாளர் மௌலீஸ்வரன் எந்த குடும்ப பின்னணியும் ஆன்மீகத்தின் பாதையை காட்டாத போது எப்படி இறையருள் தன்னை வலிய இழுத்தது என்பதை குழந்தை மிக தெளிவாக சொன்னான். மௌலீஸ்வரன் பேசுகிற போது நீங்கள் கண்களை மூடி அமைதியாக ஒரு மணித்துளிகள் கேட்டால் புலவர் கீரன் பேசிக்கொண்டிருப்பது போலவே தெரியும். ஆக மௌலீஸ்வரன் பேசிவிட்டு மேடையில் அமர்ந்தபோது நான் சொன்னேன், புலவர் கீரன் இன்னும் மறையவில்லை, மௌலீஸ்வரன் வடிவத்தில் இருக்கிறார் என்று சொன்னேன். என்ன ஒரு அழகானது ஒரு உரை. பேராசிரியர் வாணி அறிவாளன், நாங்களெல்லாம் முனைவர், அவர் முது முனைவர். ஆக முது முனைவர் வாணி அறிவாளன் அவர்கள் மௌலீஸ்வரனுடைய உரையை அப்படியே ரசித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் குழந்தை பேச மாட்டானா என்று நினைத்தபோது அடியேன் எழுந்து வந்துவிட்டேன். காரணம், அடுத்த வார நிகழ்வினை இந்த வாரத்தோடு இணைத்ததால். என்னை ஒரு நண்பர் கேட்டார், என்ன மேடம் நீங்கள் வெளியூருக்கு போகிறதுக்காக நிகழ்ச்சியை தள்ளி வைக்கிறீங்க ஒவ்வொரு முறையுன்னர். தாங்கள் எடுத்து நடத்துங்கள் ஐயா, நான் மகிழ்ச்சியோடு செல்கிறேன் வெளியூர் என்று சொன்னேன். அதற்கு அடுத்த வாரம் அவர் விழாவுக்கு வரவே இல்லை. இப்படி இன்னொரு ஆளுமை நிறைந்த ஒரு தலைவர் எனக்கு உறவு சுரங்கத்தில் கிடைக்கவில்லை. அதனால் நானே தொண்டர் சீர் பரவுவார் பணியும் செய்யணும், நானே தலைமை சீர் பரவுவார் பணியும் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. 19ஆம் தேதி இரவு வியட்நாம் நாட்டில் நடைபெறக்கூடிய 5ஆம் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2021 வியட்நாமில் நடக்கிறது. அதற்காக தமிழகத்திலிருந்து பல தமிழ் அறிஞர் பெருமக்கள் வருகிறார்கள். அடியேனும் அந்த நிகழ்விலே முதல் நாள் காலை 10 மணிக்கு 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடக்க உரை என்கிற உரையிலே தலைமை உரையை நிகழ்த்த இருக்கிறேன். வியட்நாம் தமிழ்ச்சங்கத்தில் என்னோட தலைப்பு தமிழ் அன்றும் இன்றும் என்றும் என்கிற தலைப்பில் அன்று காலை அடியேன் பேச இருக்கின்றேன்.
அதனால் அடுத்த வாரம் 21ஆம் தேதி நம்முடைய வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நடத்த முடியாது என்பதற்காக அந்த நாயனாருடைய வரலாறை கலிய நாயனார் புராணத்தை குறித்து இப்பொழுது நம்முடைய தம்பி விநாயகமூர்த்தி அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அதனால் அந்த நிகழ்வையும் சேர்த்து வைத்து விட்டோம். நாளை காலை தமிழக நாட்டுப்புற கலைகளின் சங்கமம் என்று பெரியகுளத்திலே ஒரு பெரிய நிகழ்ச்சி தமிழக அரசின் சார்பாலும் தமிழக இயலிசை நாடகமன்றத்தின் சார்பாலும் நடைபெற இருக்கிறது. அந்த சர்வதேச முத்தமிழ் பெருவிழா நிகழ்விலே ஒரு 25 பேருக்கு மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகளுக்கு விருது வழங்குகிறார்கள். அந்த விருதளிப்பு விழாவிலே தமிழ்த்தாய் விருது என்ற விருதினை அடியேன் பெற இருக்கின்றேன். அதனால் இன்று இரவு தேனி பயணம் நாளை காலை பெரியகுளத்தில் இருக்க வேண்டும். அதற்காக தான் உலகநாயகி பயண உடையோடு விழாவிற்கு வந்தாள். பண்பாட்டு உடை மறந்து ஏன் பயண உடை அணிந்தேன் என்றால் அதற்கு பின் பயணம் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆக நாளை காலை இந்த நிகழ்வு, நாளை இரவு மதுரையில் பாண்டியனில் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு நான் 5:30 மணிக்கு சென்னை வந்து விடுவேன். ஆக சென்னையை விட்டு ஒரு நாள் கூட தெய்வத்தமிழ் 63 விட்டு மே 5/5/25 வரை விலகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த வகையில் அடுத்த வாரம் நிகழ்வினை நாம் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். சரியாக நேரம் 7:18 ஆக இருக்கிறது. சரியாக இன்னும் 25 மணித்துளிகள் செல்வன் விநாயகமூர்த்தி, மு. விநாயகமூர்த்தி, தமிழ் முற்றத்திற்கு விநாயகமூர்த்தி புதியவர். அதுவும் அவங்க பேராசிரியர் அருகிலே அமர்ந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் இப்படி வாய்ப்பெல்லாம் கிடைக்கலிங்க. நாங்களாம் எங்கள் பேராசிரியர் தூரம் நின்று தான் பார்த்தோம், பக்கத்திலே நாங்கள் போக முடியாது. ஆனால் இன்றைக்கு மாணவர் உலகம் ஆசிரியரோடு இணைந்து நடைபோடுகிற உலகமாக மாறிவிட்டது. அந்த வகையிலே விநாயகமூர்த்தி அவர்கள் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் இருக்கும் மாணவர். அவர் இன்னைக்கு கலிய நாயனார் புராணம் குறித்து பேச இருக்கிறார். ஆக நேரத்தின் அருமைகிறது. செல்வன் மு. விநாயகமூர்த்தி அவருடைய உரையை நாம் செவிமடுக்க இருக்கிறோம். விநாயகமூர்த்தி அவர்கள் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு புதியவர் அல்ல. அவர் மிக மிக பழக்கமானவர். தமிழ் இலக்கிய வரலாற்றை குறித்தும் தமிழ் மேடைகளை குறித்தும் அமைதியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு மாணவன். ஆக ஆய்வு மாணவ பருவத்திலேயே அவரை நாங்கள் உறவுச் சுரங்கத்தின் மூலமாக மேடை அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்ற அர்த்தம். பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள் பொற்கரத்தால் இப்பொழுது விநாயகமூர்த்திக்கு பயனாடை அணிவிக்கப்பட்டு மேடை அவர் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. வருக செல்வன் மு. விநாயகமூர்த்தி அவர்களுக்கு பேராசிரியர் அவர்களுடைய மரியாதை. நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். கலிய நாயனார் வந்து கொண்டிருக்கிறார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து நன்னை தன்னை நினைய தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கன் அரசு மகிழ் அத்தி முகத்தான். அத்தி முகத்து உத்தமனை நித்தம் நினை நெஞ்சமே நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏற்றுவிக்கு என்றும் இன்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாமை பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி புண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகமுண்டோ தண்டமிழ்கோ முக்தி முக்தி பஞ்சாக்கர சத்குருவி. நம்மையும் ஒரு பொருட்டாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்துள்ள இறையருளை அடியன் மனமொழி மைகளால் போற்றி பணிந்து உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். இன்று எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு கலியநாயனார் பற்றி பேசணும் அப்படிங்கிறது. கலியநாயனாரை பற்றி நிறைய பேர் பேசி நீங்களும் கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் வெறும் கலியநாயனாருடைய வரலாறை மட்டும் சொல்கிறதுக்காக நான் இங்கே வரல. உங்களுக்கு சேக்கிழார் தந்தது என்ன, அதை நான் சேக்கிழார் தந்த செல்வம் அப்படின்னு என்னுடைய பேச்சுக்கு ஒரு 30 நிமிடம் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. 25 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம். அதில் நான் ஒரு பாதி நேரம் சேக்கிழார் தந்த செல்வம் அப்படின்னு பேசிட்டு அவர் தந்த செல்வத்தில் ஒரு செல்வமாக இருக்கக்கூடிய கலியநாயனாரை பற்றி பிறகு பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சேக்கிழார் தந்த செல்வம் அப்படின்னு சொன்ன உடனே சோழ பேரரசருடைய ஒரு தலைமை அமைச்சராக இருந்தார். அவர் ஏதோ தனியாக நமக்கு ஏதோ செல்வத்தை தேடி தந்திருக்கிறாரோ அப்படின்னு பல பேர் நினைக்கக்கூடும். செல்வம் என்பதற்கு இன்று நாம் கொள்கின்ற பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்செல்வத்தை தான் நாம் எல்லோருமே செல்வம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம்.
அதை விட்டால் குழந்தை செல்வம், இது ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இதை தாண்டி பெரியவர்கள் செல்வம் என்று எதை சொன்னார்கள்? வள்ளுவர் எதை செல்வம்? பொருட்செல்வம், குழந்தை செல்வம், இதையெல்லாம் தாண்டி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு செல்வத்தை உயர்த்தி சொல்கிறத செவிச்செல்வத்தை தான் சொல்கிறார். அப்போது நாம் மறந்து வரக்கூடிய செல்வங்களில் ஒன்றா, ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. ஒரு சமய நிகழ்வுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத அதுலேயும் பார்த்தா எல்லாம் வயசானவங்களாக தான் இருக்கும். இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அப்போது எப்படி இருக்குது செவிச்செல்வம் அப்படிங்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இதை தாண்டி இன்னொரு செல்வம் இருக்குது. செவிச்செல்வம் ஒரு செல்வம், முக்கியமான செல்வம். இதை தாண்டி ஒரு செல்வம், அது சொற்செல்வம். ஒரு செய்யுள், ஒரு கவிதை எல்லையற்ற பொருளாழத்தை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் அது ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. அப்பொழுது இனி சேக்கிழாரிடம் இருந்தது என்ன, அவர் நமக்கு தந்த செல்வம் என்ன என்று பார்த்தால் ஒரு 2 வகையான செல்வம். ஒன்று அவரிடம் இருந்த செல்வம், மற்றொன்று அவர் நமக்கு தந்த செல்வம். அவரிடம் இருந்த செல்வம் என்ன? அது சொற்செல்வம். அவர் நமக்கு தந்த செல்வம், அந்த சொற்செல்வத்தை அவருடைய அருளினாலே நமக்கு ஒரு காப்பியமாக பெரிய புராணமாக தந்தாரே, அந்த அருட்செல்வம் 2வது செல்வம். ஆக அவரிடம் இருந்தது 2 செல்வம். செல்வம் செல்வம் என்கின்றோமே, இதற்கு ஒரு முறையான வரையறை அப்படி என்று பார்த்தால் குமரகுருபரர் தான் செல்வம் என்பதற்கு ஒரு சரியான வரையறை தருகிறார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு அப்படின்னு குமரகுருபரர் தான் நமக்கு முதல்ல இது மேலை நாட்டார்கள் சொல்லக்கூடிய இந்த வெல்த்துக்கு அவங்க மறந்துட்ட ஒரு பொருள். அது நம்ம குமரகுருபரர் சொன்ன செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்பது தான். செல்வம் தர வேண்டும், இருக்கிறவர்கள் தர வேண்டும். தருகிறவர்கள் தந்தாலும் பெறுகிறவர்கள் அதன் பயனை உணர வேண்டும். இது ரொம்ப முக்கியம். செல்வத்தை தருவது ஒன்று, பெறுகிறவர்கள் அதனுடைய பெருமதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் இருந்த செல்வத்தை சேக்கிழார் வாரி இறைத்து விட்டு சென்றிருக்கிறார். பெரிய புராணம் வாரி இறைத்திருக்கிறார். அதை நாம் உண்மையாக உணர வேண்டும். அந்த செல்வத்தினுடைய பெருமதியை நாம் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் நாம் அந்த செல்வத்தினுடைய நிலையை அணைந்து நாம் அதை பயன்படுத்த முடியும். அதனால் நீங்கள் அந்த செல்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் அது சொற்செல்வமாக இருக்கலாம். அதை நம்மை பொறுத்த வரைக்கும் அது கேள்வி செல்வமாக மலர்கிறது. நாம் அவரளவுக்கு செய்யுள் இயற்றும் தன்மை அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் கூட அவர் சொன்ன சொற்செல்வம் நம்மை பொறுத்த அளவிலே அது செவிச்செல்வமாக மலர்கிறது. ஆக சிந்தையின் நிறைவை தருவதுதான் செல்வம் என்று பார்த்தோம். அப்பொழுது சேக்கிழாருடைய பெரிய புராணம் நமக்கு சிந்தையின் நிறைவை தருகிறதா என்பது முதல் கேள்வி. இது இலக்கியம், உலகத்திலே இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பேரிலக்கியம். அதிலே மூழ்கி படிக்கக்கூடிய அனைவருக்கும், அது உண்மையான ஈடுபாட்டோடு படிக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஒரு நிறைவை தரும், ஒரு அமைதியை தந்துதான் ஆகும். அப்பொழுது ஆனால் நம்மளுடைய சேக்கிழாருடைய பெரிய புராணம் பார்த்தால் இது ஒரு சமய இலக்கியம் ஆயிற்றே, இது நமக்கு நிறைவை தருமா அப்படி என்று பல பேர் கருதக்கூடும். இது சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை ஒரு முறையும் திருப்பி பார்க்காதவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும். ஒரு முறை பார்த்தவர்கள் கூட இது ஒரு சமய நூல் அல்ல என்பதை அவர்கள் உணரக்கூடும். இது எல்லா வகையான ஆட்களுக்கும் எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய வகையிலே இருக்கிறது இந்த இலக்கியம். மேலை நாட்டார் சொல்கிறார்கள், இலக்கியத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள்? படிக்கும் பொழுது ஒரு வகையான இன்பத்தை தரணும். படிக்கும் போது ஒரு இன்பத்தை தரணும். இலக்கியம்னா அதுதான். படிக்கிறவங்களுக்கு அந்த படிக்கிற நேரத்தில் அவங்களுடைய துன்பத்தை மறந்து ஏதோ அப்படி மூழ்கிறது தான் இலக்கியம். ஆனால் நம்ம நாட்டில் இலக்கியத்துக்கு வகுக்கிறாங்க என்ன? இலக்கியம் படிக்கும்போது இன்பத்தை தர வேண்டும், படித்து முடித்தவுடன் வாழ்க்கையில் ஒரு திருத்தத்தை தர வேண்டும். இதுதான் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நம்முடைய இலக்கண நூல்கள் எல்லாம் சொல்லும். நூலுடைய பயன் என்ன? அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே. நன்னூல் பரிச்சயமானவர்களுக்கு அது தெரியும். இலக்கண நூல்கள் எல்லாம் சொல்கிறது, நன்னூலில் இந்த செய்தி இடம்பெறும். அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூற்பயனே. ஆக ஒரு இலக்கியம்
படிக்கும் பொழுது இன்பத்தை தந்து படித்து முடித்தவுடன் வாழ்க்கையில் ஒரு திருத்தத்தை தருகிறது என்று சொன்னால் அதுதான் ஒரு சிறந்த இலக்கியமாக இருக்கும். அப்போது வாழ்க்கையில் படிக்கும் பொழுது ஒரு திருத்தத்தை தருகிறது என்று சொன்னால் அது கட்டாயமாக மனநிறைவை தரக்கூடிய ஒரு இலக்கியமாகத்தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மனநிறைவு தருகிறது சரி, எந்த சூழலில் மனநிறைவை தருகிறது? இது அடுத்த கேள்வி. சாதாரண மனநிலையிலே ஒரு இன்பமாக ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய மனநிலையிலே மனநிறைவை தருவது என்பது ஒன்று. இன்னொன்று, நாம் துன்பப்படுகின்ற காலத்திலே அப்பர் சொல்லுவார், சுழலார் துயர் வெயில் சுட்டிடும் போது அடியார் அடித்தொண்டர் துண்ணும் நிழலாவன என்று சேக்கிழார் சொல்வார். நான் விரைவாக வந்துடுவோம். துண்ணும் நிழலாவன அப்படின்னு அப்பர் சொல்வதை நாம் பார்க்கலாம். சுழலார் துயர் வெயில், சுழன்று அடிக்கக்கூடிய வெயிலாம். என்ன வெயில்? துன்ப வெயில். அப்பொழுது அடியார் துண்ணும் நிழலாவன, அது இறைவனுடைய திருவடி. அப்பொழுது இனி என்னே உய்யுமார் என்றெண்ணி என்பாரே மணிவாசகர். அதுபோல இனி இந்த துன்பத்திலிருந்து மீள வழி உண்டா என்று வாடி நிற்கும் பொழுது ஒருவன் இந்த இலக்கியத்தை எடுத்து படிப்பானே என்று சொன்னால் அவனுக்கு மனநிறைவை தரக்கூடியதாக இந்த இலக்கியம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்த்தால் நம்முடைய சேக்கிழாருடைய பெரிய புராணம் மனநிறைவை தருகிறது. அடுத்தபடியாக எந்த வகையில் இது மனநிறைவை தருகிறது? அளவற்ற பக்தி சுவையினை ஊட்டுவதன் மூலமாக, எல்லையில்லாத பக்தி சுவையை ஊட்டுவதன் மூலமாக மனிதர்களுக்கு இரண்டு, ஒன்று நான், அடுத்தது எனது. மனிதனுடைய எல்லா செயல்களும் இதில் அடைக்கலாம். நான் என்பது அகங்காரம், எனது என்பது மமகாரம். அப்பொழுது நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்ற மமகாரத்தையும் கெடுத்து அவனுக்கு எல்லையில்லாத இன்பமாகிய வீடு பேற்றை தருவதாக நம்முடைய இலக்கியங்கள் அமைந்திருக்கிறது. இந்த இலக்கியத்திலே ஊறி திளைத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சேக்கிழார் பிள்ளை தமிழே பாடுவார். பெரிய புராணத்தை பயின்று திளைத்து வந்து சாராக பிழுகிறார். பெரிய புராணம் என்ன? சேக்கிழார் என்ன செய்திருக்கிறார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ. பெரிய புராணத்தின் பயன் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட. இந்த பக்தியின் மூலமாக நான், எனது, எனது இதனால் ஏற்படக்கூடிய துன்பம், நான் எனது என்று சொன்னாலே அதுக்காக பொருள் தேட தோன்றும். இப்படி அதனால் விளைகின்ற அந்த துன்பத்தை இறைவனுடைய அந்த திருவருள் நமக்கு நீக்குகிறது என்பதை விளக்குவதாக இந்த நூல் நமக்கு இருக்கிறது. ரெண்டு விஷயத்தை பார்த்து நம்ம கலியநாயனர்கிட்ட போயிடும். ஒன்று, சரி, அடிப்படையில் துன்பப்பட்டுக்கிறவங்களுக்கு தான் இந்த நூல் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். இப்படி துன்பப்படுகிறவர்களுக்கு இந்த நூலை ஏன், என்ன காரணத்திற்காக சேக்கிழார் நமக்கு அருளியிருக்கிறார் என்பதை முதலில் சிந்திக்கணும். கவிஞன் ஒரு காலத்தினுடைய கண்ணாடி என்று சொல்வது நாம் கேள்விப்பட்டிருப்போம். அப்போது அவருடைய காலத்திலே இப்படி ஒரு இலக்கியம் தோன்றுவதற்கான நிலைக்கலன் இருந்திருப்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். சோழ பேரரசுடைய உச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இறங்கி வரக்கூடிய ஒரு காலம், இரண்டாம் குலோத்துங்கனுடைய காலம். ஏதோ தேனும் பாலும் திரண்டு ஓடிய காலம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட காலம். ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்தது என்று சொன்னால் அதனை தொடர்ந்து வருகின்ற காலம் ஒரு துன்ப காலமாகத்தான் இருக்கும். இது நாம் வரலாற்றிலே பார்க்கக்கூடியவர்களுக்கு நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். மனித மனமானது, இதுதான் முக்கியமானது, மனித மனமானது எல்லையற்ற இன்பத்தை அனுபவிக்கின்ற போது வாழ்க்கையிலே குறிக்கோளை விட்டு விடுகிறது. குறிக்கோள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி. இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ரொம்ப தூரம் போக வேணாம். நம்மளுடைய கம்பநாடருடைய பாலகாண்டத்திலே ராவனுக்கு திருமணம். தசரதன் என்ன பண்ணுவான்னா, அவனுடைய படைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு மிதிலை நோக்கி செல்லுவான். ரெண்டு படலம், ஒன்று பூக்கொய் படலம், இன்னொன்று உண்டாட்டு படலம். இந்த
இந்த 2 படலத்தை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள் எப்படி ஒரு இன்ப வேட்டை ஆடிக்கொண்டு வாழ்விலே குறிக்கோள் இல்லாமல் இருந்தார்கள் என்பது நீங்கள் இந்த 2 படலத்தை போயிட்டு திருப்பி பார்த்தா உங்களுக்கு அது தேற்றென தெரியும். அப்போது வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் இருக்கிறார்கள். மேலை நாட்டார்கள் சொல்வார்கள், வேர் வெல்த் அச்சுமலேட் மென் டிகே. என்ன? ஒருவன் செல்வ எக்களிப்பிலே சென்று கொண்டிருக்கும் போது, மனிதர்களானவர்கள் செல்வ எக்களிப்பில் சென்று கொண்டிருக்கும் போது அவர்கள் துன்பத்திற்கு ஆட்படுகிறார்கள் என்பதாக அதற்கு பொருள். அப்போது ஒரு நாடு எல்லையில்லாத துயரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. சோழ பேரரசில் இந்த மாதிரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை சேக்கிழார் உணர்ந்து கொள்கிறார். நோய் நாடினார், நோய் முதல் நாடினார். நோய் என்ன? மக்கள் எல்லையில்லாத துன்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோய் முதல் என்ன? வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லை. அப்பொழுது இவர்களுக்கு குறிக்கோளை நாம் உணர்த்த வேண்டும். எப்படி உணர்த்துவது? நம்மளுடைய இது போல் இந்த மாதிரி நிகழ்ச்சி இப்போ இருக்கிறவர்கள் இல்லை ஒரு சிலர்கள் என்ன நினைக்கலான்னா, இவர் தான் பெரிய அமைச்சராச்சே, நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா கூட்டி, இப்பா இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எல்லாம் குறிக்கோள் இல்லாமல் இருக்கீங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொன்னார்னா அதனால் ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அவங்க அதை கேட்குற மனநிலையிலே இல்லை. அவங்களுடைய இதுவே வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறார். அப்போது மக்களுக்கு எது ஈடுபாடாக இருக்குது அப்படின்னா, இவ்வளோ இன்ப கழிப்பில் இவ்வளோ இதில் சென்றுட்டு இருந்தாலும் அவங்க கவிதை செய்யுள் அப்படின்னு வந்துட்டு இருந்தால் அப்படியே விழுந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் அவர் சொல்ல வர நூலை ஒரு இலக்கணமாக, ஒரு நீதி நூலாக அவர் சொல்ல, ஒரு சிறந்த காப்பியமாக, எல்லோரும் சுவைக்கக்கூடிய தன்மையிலே ஒரு காப்பியமாக நமக்கு தந்திருக்கிறார். அது அவருடைய சிறப்பு. இனி அந்த காப்பியத்திலே எது உயிர் நாடியாக இருக்கிறது இதை பார்க்கணும். மக்கள் வாழ்க்கையில் குறிக்கோள் உடையவர்களாக இருக்க வேண்டும். குறிக்கோள், நாவரசர் சொல்லுவார், குறிக்கோள் இல்லாது கெட்டேன். நாவரசர் சொல்லக்கூடிய ஒரு எந்த ஒரு மனிதனானாலும் வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்வு பயனுள்ள வாழ்வாக இருக்காது. ஆக குறிக்கோள் உடையவர்களாக இருக்க வேண்டும். மிக உயர்ந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற இதுவும் இல்லை. வள்ளுவர் கூட உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பார். சேக்கிழார் ஒருபடி மேலே போயிட்டு மிக உயர்ந்த கொள்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றது கூட இல்லை. மிக சாதாரணதாக கூட இருக்கலாம். நீ கொண்ட கொள்கை எதுவாக வேணா இருக்கலாம். அந்த கொண்ட கொள்கைக்கு நீ தூய்மை உடையவனாக அதை எப்படி கொண்டு செலுத்துகிறாய் என்பதில்தான் இருக்கிறது. அம்மா கூட 63 நிகழ்வு நடத்துகிறாங்க. அவங்க அடுத்த வாரம் ஏதோ நிகழ்வாக போகிறாங்க. ஆனால் அதை ஒரு மறைமுறையாக நடத்திட்டுருக்காங்க. ஒரு எந்த கொள்கையாக வேணால் இருக்கலாம். அது இந்த கொள்கை தான் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நாம் கொண்ட கொள்கை எதுவாக இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்தணும். கடைபிடின்னு ஒரு சொல் இருக்குது. பல பேர் அதை தெரியாமல் பயன்படுத்திகிட்ருக்காங்க. கடைபிடினா கடைசி வரைக்கும் பிடிக்கிறது. அது எதுவானா இருக்கட்டும். நான் இந்த கொள்கை எடுத்துட்டேன், இந்த குறிக்கோள் எடுத்துட்டேன்னா கடைசி வரைக்கும் பிடிக்கணும். அதுதான் கடைக்கோள். நான் நேற்று ஆண்மகனாக இருந்தேன்னு சொல்கிறது இல்லை. ஆண்மகன்னா எப்பயும் ஆண்மகன் தான். கடைபிடி என்பது கடைசி வரைக்கும் பிடிக்கிறது. அப்போது எந்த ஒரு குறிக்கோளாகவும் இருக்கலாம். அந்த கொண்ட கொள்கைக்கு தாம் தூய்மை உடையவராக, உண்மை உடையவராக இருந்தால் அடியவன் ஆகலாம், இறைவனுடைய அருளை பெறலாம். என்றேனும் ஒரு நாள் அந்த குறிக்கோளுக்கு இடையூறு வரும் என்று சொன்னால் உயிரையேனும் விடுவேனே தவிர கொண்ட குறிக்கோளை விடமாட்டேன் என்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் யாரும் பெரிய புராணத்தை படிக்க வேண்டாம். நீங்கள் யாரும் பெரிய புராணத்தை படிக்க வேண்டாம். இந்த ஒரு சிந்தனை, இதுதான் சாராம்சம். அவர் நினைத்திருந்தால் ஒரு அடியவரை பாடியிருக்கலாம். ஞானசம்பந்தரே போதாதா? ஏன் 63 பேரை பாடணும்? நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இத்தனை பேர் வராங்க, இப்போது சிறு தொண்டர் மட்டும் பாடுறாருன்னு வச்சுங்க. சிறு தொண்டர் என்ன பண்ணுறாரு? அவருடைய மகனையே இறைவனுக்கு படைக்கிறார். அப்போ இதை படிக்கிற நம்ம என்ன பண்ணுவோம்? ஓ, இறைவனை அடையணும்னா பிள்ளையை பலி கொடுக்கணும் போல் இருக்கு.
இதுதான் நமக்கு தோணும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எந்த கொள்கையை வேணால் வச்சுக்கலாம். 63 பேரை பாடினதுக்கு காரணம் அதுதான். எந்த கொள்கையாக இருக்கலாம். ஒருத்தர் சாதாரண சட்டிப்பானை செய்து கொடுத்து இறைவன் அடியை போய் சேர்றார். ஒருவர் ஒரு ஆடை நெய்து கொடுத்து போய் சேர்றார். காஞ்சிபுரத்திலே பெருவண்ணாராக இருக்கக்கூடிய நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் ஒரு அழுக்கடைந்த ஆடையோடு வரக்கூடிய அடியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அந்த அழுக்கை நீக்கி விடுபேர் அடைகிறார். நம்ம ஏதோ இது உயர்ந்தது, இதுக்கெல்லாம் மேலே பெருமழலை குழும்பர்னு ஒருத்தர், பெருசாக ஒன்றும் இல்லை, இருந்த இடத்திலே இருந்து அவர் நம்பியாரூரர் என்ற நாமம் நவீன்ற திறத்தவர். நம்பியாரூரர்னே அப்படியே ஜபம் பண்ணிகிட்ருக்கார். இருந்த இடத்துல இருந்து இறைவன் பெயர் கூட இல்லை, அடியவராகிய சுந்தரமூர்த்தியோட பெயர். ஆக ஏதோ ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது என்ற சிந்தனை நமக்கு இல்லை. எல்லாம் தொண்டு அப்படிங்கிற பேரில் தான் வரும். அப்போது எந்த கொள்கையாகவும் இருக்கலாம். கொண்ட கொள்கைக்கு ஏதாவது இடையூறு வரும் என்று சொன்னால் உயிரையே விட்டாலும் கொண்ட கொள்கையை விடக்கூடாது என்ற இந்த சிந்தனை உடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் பெரிய புராணம் தேவையில்லை, பெரிய புராணத்துடைய தேவை நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். அடுத்தபடியாக கொண்ட கொள்கைக்காக உயிரை விட்டவர்தான் நம்முடைய கலியநாயனார். அவர் பேருலகில் ஓங்கு புகழ் பெருந்தொண்டை நன்னாட்டு நீருளவு சடைக்கற்றை நிறுத்தர் திரு பதியாகும் காருளவு மலர்ச்சோலை கன்னிமதில் புடைசூழ்ந்து தேருளவு நெடுவீதி சிறந்த திரு ஒற்றியூர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். குமரகுருபரர் அவருடைய பண்டார மும்மணி கோவைன்னு ஒரு நூல், தருமபுரத்தை பற்றி அவர் சொல்கிறார். தருமபுரத்தை பற்றி ஒரு சிறப்பு சொல்கிறார். ஊரிற்குருகினேன் அரையளவு பேரிற்குருகினேன், இதான் சொல்கிறார். என்னவா நமக்கு இறைவனுக்கு என்ன வித்தியாசம், யாராவது சொல்கிறீங்களா? சரி, நமக்கும் இறைவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சுழி தான். அவர் சிவன், நாம் சீவன். நம்ம தலை மேலே சுழி இருக்குது, அவர் தலை மேலே சுழி இல்லை. அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு, இதை தான் சொல்ல வந்தேன். தருமபுரத்தை பற்றி சொல்லும் போது அந்த ஊரில் போனாராம், இவர் சீவன் நெடில் 2 மாத்திரை, அதில் பாதி குறைஞ்சிட்டாராம். தருமபுரத்தில் போன உடனே சிவன் ஆகிட்டேன், சிவனாகி போனேன் அப்படின்னும் போது ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு சொல்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். அப்போது திருவொற்றியூர் அது பெரிய பெரிய வீதிகள், அது தேர் ஓடக்கூடிய வீதிகளாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல, நானும் திருவொற்றியூர் போகலை. அந்த ஊரில் தான் நம்மளுடைய கலியநாயனார் பிறக்க போகிறார். அதுக்கு முன்னாடி அந்த ஊரை பற்றின ஒரு சில வர்ணனைகளை ஒரு 2-3 பாடல்களில் சொல்கிறார். சொல்லிட்டு வந்துட்டு அவரை பற்றி சொல்ல வரார். அந்த ஊரில் ஒரு எண்ணெய் வணிகர் குடும்பம், எண்ணெய் வியாபாரம், பெரும் செல்வந்தர்கள். நம்ம நினைக்கிற சாதாரண குடும்பம் இல்லை, வணிகர் குடும்பம், பெரும் செல்வம். அந்த குடும்பத்தில் பிறக்கிறார் நம்மளுடைய கலியநாயனார். தைல வினை தொழில் மரபின் சக்கரபாடி தெரு, அந்த ஊரில் இருக்கிற ஒரு தெரு, திருவொற்றியூரில் சக்கரபாடி தெரு அப்படிங்கிற ஒரு தெருவில் அவர் அந்த குலம் செய்த தவத்தால் அந்த குளத்தில் வந்து பிறந்திருக்கிறார். பிறந்து வளர்றதை பற்றிலாம் பேசலை, ஏன்னா அதுவும் தேவையும் இல்லை. அவர் என்ன செஞ்சாருன்றது தான் நமக்கு முக்கியம். அவர் வளர்ந்து வரும்போதே இறைவனுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பாக்குவத்தோடவே வளர்றார். இறைவனுக்கு தொண்டு செய்யணும், அதுதான் நம்மளுடைய பிறவி நோக்கம். கொள்கை வச்சுட்டார். கொள்கைனா அது சரியான கொள்கை இல்லை, இறைவனை வணங்கணும் அப்படின்றது இப்போது உதிச்சிருக்குது. சரி, என்ன தொண்டு செய்யலாம் அப்படின்னு சிந்திக்கிறார். நம்ம எண்ணெய் வணிக குடும்பம், சரி இப்படி பண்ணலாம். நம்ம ஊரில் கோவில் இருக்குது, யார் படம்பக்கநாதர், அவருக்கு தியாகராஜன்னே கூட ஒரு பேர் இருக்குது. நீங்கள் பழைய படம் எம்கே தியாகராய பாகவதர், வயசானவங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். சியாமலான்னு ஒரு படம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாட்டு பாடுவார். ராஜன் மகராஜன் திருவேற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன் அப்படின்னு பாடுவார். அப்போ ஒரு தியாகராஜன் ஒரு பேர்,
படம்பக்கநாதர் கோவில். சரி, இந்த கோவிலுக்கு நம்ம விளக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை அவர். இதுதான் இப்போ குறிக்கோள் உதிக்குது அவர். போடலாம், எண்ணெய் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட, நம்ம தான் பெரிய செல்வந்தராச்சே, போட்டுருவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, உள்ளே மட்டும் இல்லை வெளியவும் போடுவோம், கோவிலுக்கு உள்ளவும் போடுவோம் வெளியும் போடுவோம். விளக்கு இரவில் தான் தேவை, இவருனா பகல்லையும் ஏறிட்டோம், 2 வேலையும் ஏறிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, போட்டு வரார். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. என்ன போகுது, அவருடைய செல்வம் குறையுது. ஏன்னா விளக்கு அது 2 வேலையும் எரியுது, என்ன ஆகும், செல்வம் குறையுது. அதை அருமையாக சொல்கிறார் சேக்கிழார். அவருடைய இருவினை போல அந்த செல்வம் மாண்டது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு இருவினை, இருவினை என்ன, நல்வினை தீவினை. இதில் இன்னும் பிரிவுலாம் இருக்குது. சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும். வினையை ஒரு 3ஆக சொல்லுவாங்க. ஒன்று சஞ்சிதம், இன்னொன்று பிராக்தம், இன்னொன்று ஆகாமியம். சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். சஞ்சிதம் நம்மளுடைய வினை தொகுதி. இந்த பிறவில முன்னாடி பிறவில அப்படி செஞ்சு ஒரு தொகுப்பு. பிராக்தம் இந்த பிறவியில் நம்ம கொண்டு வருது, இந்த பிறவியில் நமக்குன்னு நம்ம அனுபவிக்கிறது கொண்டு வருது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைன்னா, ஒரு செய்தி நடக்கலைன்னா, எனக்கு பிராப்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இந்த பிறவிக்கு கொண்டு வர்றதுக்கு பேர் பிராக்தம். இங்கே வந்து நம்முடைய தன்முனைப்பால் ஆணவத்தால் நம்ம தேடிக்கிறோமே, அதுக்கு பேர் ஆகாமியம். ஆக வினை சித்தாந்தத்தில் ஒரு 3ஆக சொல்லப்படுது. பொதுவாக நல்வினை மட்டும் பிறப்புக்கு காரணம் இல்லை, இது தீவினை மட்டும் பிறப்புக்கு காரணம் இல்லை, நல்வினையும் பிறப்புக்கு காரணம். அதனால தான் திருவாசகத்தில் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அறமும் தான் கட்டுது. இப்போ இது 2மே இல்லாத நிலைக்கு போகணும், அப்போ தான் இறைவனை போய் அடைய முடியும். இதுக்கு இன்னும் நிறைய போயிட்டுருக்கு. நேரமும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல இன்னும். அப்படிங்களாம்மா? சரிங்கம்மா, முடிச்சுக்குவோம் இன்னும் கொஞ்சம். இப்போது விளக்கு போட்டு வராரு, கொஞ்ச நாள் போகுது, அவருடைய செல்வம் எல்லாம் குறையுது. இப்போ என்ன பண்ணுறாரு, இந்த அவர் 4 பேருக்கு தொழில் கொடுத்துருந்தார். இப்போ அவர் என்ன ஆகிட்டார், வணிகர் ஆகிட்டார். வணிகன்னா இங்கேருந்து அங்கே எட்டு போய், இப்போது பல பேருக்கு எண்ணெயை கொடுத்து வியாபாரம் பண்ண சொன்னவர், இப்போ இவரே வியாபாரி ஆகிட்டார். யார் அந்த ஊரில் இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு எண்ணெயை பெற்று அந்த எண்ணெயை கொண்டு போயிட்டு விற்று அதன் மூலயமா வரக்கூடிய கூலியை கொண்டு இறைவனுக்கு விளக்கு போட்டு வர்றார். அப்பயும் உள்ள மட்டும் இல்லை, அப்பயும் வெளியே தான் போடுறார், போட்டு வர்றார். போட்டு இப்படி கொஞ்ச நாள் போதும். இதுவும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சோ தெரில, இறைவனுடைய அருள், எண்ணெயை கொடுக்க மறுத்துடுறாங்க, எண்ணெய் இல்லை. இப்போயும் அவர் தளரலை. மனுஷன் என்ன பண்ணுறாரு, போகிறார், செக்காடுற இடத்துக்கே போயிடுறார். நான் செக்காட்டுறேன், நான் செக்காட்டுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, செக்காட்டுறார். இப்படி கொஞ்ச நாள் செக்காட்டி அதன் மூலயமா வர கூலியை கொண்டு விளக்கு போட்டுட்ருக்கிறார். இதுக்கும் என்ன ஆகிப்போச்சு, இடையூறு ஆகிப்போச்சு. செக்காட்டுறோன்னு என்ன பண்ணா, ஐயா பல பேர் இருக்கான், நீ கொஞ்சம் வயசான மாதிரி இருக்க, இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க, நீ வீட்டுக்கு போய்ட்டு வா அப்படின்னு மனுஷனை அனுப்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இப்போயும் மனம் தளர்ந்தவர் இல்லை, வீட்டில் வந்து இப்படி சாஞ்சு படுக்கிறார். நீங்கள் கவனிச்சுக்கணும், முன்னாடி சொன்னதை இதை பொருத்தி பார்க்கணும், அதுதான் முக்கியம். சாஞ்சு படுக்கிறார். நம்மக்கிட்ட தான் வீடு இருக்குதே, இத்தை விற்றுரும் அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை. வீட்டை விற்று விட்டார். விற்று விளக்கு ஏற்றிட்டு வர்றார். இப்போது விளக்கு ஏற்றிட்டு வர்றார். இதுவும் குறைஞ்சி போச்சு. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், வேலையும் இல்லை, வீட்டை விற்ற போனோம், அவங்களும் சாப்பிட்ணும், குடும்பத்தில் விளக்கம் போடணும். கடைசியாக என்ன ஆகுது, இப்போயும் பணம் இல்லை, விளக்கு போடணும். மனைவி இருக்காங்களே, இவங்க கொஞ்சம் அழகாக தான் இருக்காங்க, விற்றா யாருன்னா வாங்கிக்குவாங்க அப்படின்னு மனுஷன் நினைக்கிறார். அவருடைய கொள்கையை நீங்கள் நினச்சி பார்க்கணும், இதுதாங்க முக்கியம். அப்போது அந்த மனைவியை கொண்டு போய் யாராவது விலைக்கு வாங்குவாங்களா அப்படின்னு வீதியில் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஒரு பயிலும் வந்து வாங்குற பாடு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, சரி இப்போ கொஞ்சம் மனம் தளருது, என்னையா இது நம்ம நினச்சதை நடத்த முடியாது போல இருக்கே, இதை எப்படி நடத்துறது அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை. சரி, சுழலார் வெயில் சுட்டிடும் போது அடியார் துண்ணும் நிழலாவன, இறைவன் அவங்ககிட்ட போயிடுவோம் நேரம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கும் போல் எங்கேயும் போல் நேரம் படம்பக்கநாதர் கோவிலுக்கு உள்ளே போயிடுறார். போயிட்டு விளக்கெல்லாம் போட்டார். விளக்கெல்லாம் போட்டார். எப்படியாவது என்ன பண்ணணும், இன்றைக்கி விளக்கை ஏற்றி ஆகணும்.
இல்லாட்டி நம்ம என்ன வாழ்ந்து பயனில்லை. மணிவண்ண சுடர் விளக்கு மாலின்யான் மால்வன். விளக்கெறியல்னா நான் வாழ்ந்து என்னையா? கொண்ட கொள்கை விளக்கு போடணும், விளக்கு போட முடியல, நான் வாழ்ந்து என்ன பயன்? பார்த்தாரு, விளக்க போட்டார், திரியெல்லாம் போட்டார், எண்ணெய் இல்லை. என்ன பண்ணலாம்? நம்ம உடம்புல தான் எண்ணெய் இருக்கே, ரத்தம். எடுத்தார் கத்தியை, எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறார். அறுத்து எண்ணெய் கிடைக்கல. உருவிய எண்ணெய்க்கு ஈடாக உடல் உதிரம் கொண்டு நிறைக்க கருவியினால் மிடறறிய அப்படி கொண்டு வந்துட்டார். கொண்டு வரும்போது அந்த கையை அப்படி ஒருத்தர் பிடிக்கிறார். இருப்பா அவசரப்படார், எங்க நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னார். அந்த மாதிரி இங்கே நில்லுப்பா அப்படின்னு வந்து கையை பிடிச்சிட்டார். பிடிச்சிட்ட உடனே என்ன இவருக்கு ரொம்ப இதுக்கு மேலே என்ன இடையூறு ஒன்றும் இல்லை, இறைவனே வந்தாச்சு, நம்ம இறைவனுக்கு தான் பணி செய்ய இந்த கொள்கையை கொண்டு வரணும். இப்போ என்னாச்சு? இறைவனே பெரிய ஜோதி ஸ்வரூபம், எல்லா விளக்குகளும் எரியுது, அவருடைய போன செல்வமெல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மன திருப்தி. இறைவன் என்ன பண்ணுறாரு? அவரை அவருடைய திருவடி நிழலில் கொண்டு சேர்த்து கொள்கிறார். ஆக எந்த கொள்கையாகவும் இருக்கலாம், அது ஒரு எளியது தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம முதல்ல சமுதாய தொண்டு செய்யறதுக்கு முன்னாடி தனக்குத்தான் செய்து கொள்ளணும், அதில் நம்ம சரியாக இருக்கணும். வள்ளுவர் சொல்வார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். முதல்ல நீங்கள் ஏன்னா நீங்கள் உங்களை வச்சுக்கணும், சரியாக வச்சுக்கணும், அப்போ தானே மற்றவங்களுக்கு செய்ய முடியும். ஆக ஒரு ஒழுக்கம் என்பதுக்கு நாம் முதல்ல வரையறை தெரிஞ்சுக்கணும். கொஞ்ச நேரமாக முடிச்சிடுறேன். ஒழுக்கம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ஒழுக்கம்னு பேசுகிறோன்னா ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் என்பது ஒழுகுவது. கூரையில் நீர் ஒழுகி பார்த்துருப்பீங்க. ஆக நீர் கூரையிலிருந்து எப்படி ஒழுகும்? மேலேருந்து கீழே ஒழுகும். அதுபோல் உயர்ந்தவர்களிடத்தில் இருந்து உயர்வான கொள்கையில், உயர்ந்தவங்ககிட்டையும் ஒரு சில தாழ்வான இருக்கும். ஏன்னா உயர்ந்தவர்களிடமும் வெளிறு இன்மை அரிது, அவங்ககிட்டையும் ஏதோ எல்லாம் மனிதர்கள் தானே, எல்லாம் முக்குண வசப்பட்டவர்கள் தானே. ஆக இவர் செஞ்சிட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உயர்ந்தவர்களிடமிருந்து உயர்வான கொள்கைகளை பெற வேண்டும், அதுதான் முக்கியம். அந்த கொள்கையை வாங்கிட்டா போதாது, அதை வாழ்நாள் முழுக்க பின்பற்றணும். இன்றைக்கி காலையில் எழுந்து நான் சாமிக்கு பூ வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்றதும் கொள்கையாக இருக்கலாம், அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பின்பற்றணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு இடையூறு வந்ததுன்னா வரக்கூடாது, வரும், முட்டு வந்த இடத்தும் முட்டாமல் செய்யணும். இதுதான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லி, வாய்ப்பு நமக்கு கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லி, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் வர நாமமே சூழ்க என்று சொல்லி இவ்வையகமும் இடர்த்தீர்கவே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வன் விநாயகமூர்த்தி அவர்கள் அவருடைய முதல் கன்னி பேச்சு இந்த மேடை. அந்த பேச்சாளருக்குரிய ஸ்டைல் அவர்கிட்ட வந்துருச்சு, அதனால் முதல் மேடைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இதை இருங்கம்மா முடிச்சிடுறேன்னாரு, அதுதான் பேச்சாளருடைய ஸ்டைல் இல்லைங்களா? அந்த நடைக்கு வந்துட்டார். அவருக்கு பெரிய வாய்ப்பு, அவர் முதுகலை மாணவனாக இருக்கும்போது அவங்க பேராசிரியருக்கு இணையாக அவர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கார். தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை என்பது இதுதான். மிக அரிய முறையிலே விநாயகமூர்த்திக்கு ஒரு பெரிய இக்கட்டான நிலைமை. இந்த தலைப்பிலே தமிழன் என்று ஒரு மாணவன் பேச இருந்தான். அந்த மாணவன் திடீரென்று காசிக்கு போகிறேன் என்று சொல்லிட்டார். அதனால் நான் சொன்னேன், பற்றுக்கள் அறுத்து காசிக்கு போகணும்பா, கடமையை ஒருவரிடத்தில் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இடையில் காசிக்கு ஓடக்கூடாது என்று சொன்னேன். அப்பொழுது பொறுப்பை விநாயகத்தின் தலையிலே சுமத்தி விட்டு ஓடி போயிட்டார். ஆனால் தம்பி விநாயகமூர்த்தி 18 நிமிடமும் 22 வினாடிகளும் அவுட் ஆஃப் சிலபஸ் பேசினார். அதுவும் பேராசிரியர் உட்கார வைத்து அவுட் ஆஃப் சிலபஸ் பேசுகிற தைரியம் இக்கால மாணவர் தான் வரும். நம்ம பேச்சாளர் புலவர் ராமலிங்கம் சொல்லுவார்,
காந்தி ஜெயந்தி பற்றி எழுதுனா அவன் காந்தியை பற்றி 4 வார்த்தை எழுதிட்டு 2வது ஜெயந்தி பற்றி தெரியாது சார்னு எழுதினான். புலவர் ராமலிங்கம் சொல்லுவார், ஆனால் ஆசிரியராக அந்த மாணவரிடத்தில் பட்ட துன்பம் இருக்கே அப்பா அப்பா அப்பான்னுவார். அது மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தாலும் விநாயகமூர்த்தி ஏன் பெரிய புராணம் தேவை என்று ஒரு நல்ல ஆராய்ச்சி கொடுத்தார். அதனால் நான் அவரை பாராட்டுவேன். பேராசிரியர் என்பதால் பாராட்டுவேன், ஆனால் பேப்பர் திருத்துகிற டீச்சர் என்பதால் மதிப்பெண் தரமாட்டேன். ஏன்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லைங்களா. ஆனால் அவர் 9 நிமிடமும் 2 வினாடியும் தான் அவர் எதன் உள்ளே சென்றார், கலிக்கம்ப நாயனார் உள்ளே சென்றார். ஆனால் அந்த 9 நிமிடங்கள் அதான் கலிய நாயனார் 9 கலிக்கம்ப நாயனார் 9 நிமிடங்கள் கலிய நாயனாரை அவர் சொல்லுகிற போது அவர் சிந்தனை எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த 9 நிமிடமும் 3 பாடலை எழுத்தண்ணி படித்திருக்கிறார். எழுத்தண்ணி படிச்சிருக்கார். இந்த இக்கட்டான நேரம் சொன்னேனே, இடையில் 3 நாள் தான் தம்பிக்கு இருந்தது. இந்த 3 நாள் அவரால் 3 பாட்டு தான் படிக்க முடிஞ்சுது இல்லைங்களா. ஆனால் மிகச்சிறந்த ஆய்வுரை கொடுத்தார். அவருடைய சொற்றொடர்கள் ஒன்றும் சொல்ல ஆட்சி ஒன்றும் அவ்வளோ அருமையாக இருந்தது. மிக அருமை, மிக அருமை. அதாவது கலிய நாயனார் ஒரு கொள்கைவாதி. அந்த கொள்கை தடை நேரிட்ட பொழுது மனைவியின் கையையே துண்டிப்பதற்கு தயாராகி நின்றார். கடைசியில் இன்னொரு செய்தி சொல்லி அந்த உரையை முடித்தார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எது இருந்தாலும் கொள்கையை நீங்கள் விடக்கூடாது, அந்த கொள்கை பிடிப்பு இருக்கணும் என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது எந்த ஒரு நாயனார் கதையை எடுத்தாலும் அதிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் சேக்கிடார். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. அதை ரொம்ப அழகாக கொடுத்தார். இன்றைக்கி இந்த 2 நாயனாரை பற்றிய வரலாற்றையும் நாம் மிக அருமையாக தெரிந்து கொண்டோம். மௌலீஸ்வரனுடைய சிந்தனையும் சரி, விநாயகமூர்த்தி சிந்தனையும் சரி, சிந்தனை தொகுப்பாக இல்லாமல் சிந்தனை செல்வமாகவே இருந்தது என்று நாம் வாழ்த்தி மகிழலாம். அடுத்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சி இங்கு இல்லை, ஆனால் 28ஆம் தேதி நம்ம நிகழ்ச்சி தொடரும். 28 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சத்தியநாயனார் குறித்து, சக்தி நாயனார் குறித்து அஸ்வின் அண்ணாமலை இந்த ஆண்டு சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தில் 10,000 ரூபாய் பரிசு பெற்ற முதல் பரிசு பெற்ற மாணவன் சத்திய நாயனார் குறித்து, சக்தி நாயனார் குறித்து கோவையிலிருந்து அஸ்வின் அண்ணாமலை பேச வருகிறார். அன்றைக்கு காசியிலிருந்து வரக்கூடிய ஓதுவாருக்கு நாம் சிறப்பு செய்கிறோம். அவர் தென்காசியில் பணியாற்றி இந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயத்திற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்த ஒரு மிக அருமையான ஒரு மனிதர். அவருக்கு நாம் சிறப்பு செய்கிறோம், ஓதுவாருக்கு. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்குவதற்காக எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் பாலசீனிவாசன் அவர்கள் தான். கம்பன் கழகத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார். திண்டிவனம் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய ஞான ஜோதி அவர்கள் தலைமை தாங்க வருகிறார்கள், திண்டிவனத்திலே வருகிறார்கள். அடுத்த வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி இல்லை, 28ஆம் தேதி நம்முடைய நிகழ்ச்சி சரியாக 6 மணிக்கு தொடரும் என்கிற தகவலை சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவாக இப்பொழுது நம்முடைய வணக்கத்திற்குரிய பார்கவி கமலக்கண்ணன் ஓதுவார் அவர்கள் நிறைவு வாழ்த்தினை பாட வருகிறார்கள். அனைவரும் சற்று எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility.
After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.